விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். திரு ராகுல் காந்தி நல்லா ஸ்கோர் பண்ணார். ஆனால் நிறைய தவறான தகவலையும் மிகையான தகவலையும் நிறைய சொன்னார். பிரதமருடைய பேச்சில் பெரிய காரம் மனம் குணம் பெருசாக இருந்ததா சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன போல அவர் காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை அவமரியாதை செய்தது, நாங்கள் அம்பேத்கரை கடைபிடிக்கிறோம் அப்படின்னார். அரசியலமைப்புக்கே பிரச்சனை, அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறோம் சொல்லி அரசியலமைப்புக்கே பிரச்சனை. அரசியலமைப்பு பாஜக எம்பிக்களே பல பேர் அரசியலமைப்பு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா சொல்லுவாங்க. எங்க 100 முறை திருத்தம் பண்ண உங்களுக்கு தயக்கம் இல்ல, கூச்சம் இல்ல, ஒரு தடவை பேசின ஒருத்தர் பிரச்சனை திருத்தம் பண்றதுக்கும் மாத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இன்னைக்கு கூட மெஜாரிட்டில என்ன மாத்துறாங்க சொல்லுங்க. ஒரு ட்ராக் ரெக்கார்ட் பாருங்க. நீங்க என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி என்ன சட்டம் வரும்? சிஏ பத்தி மகாத்மா காந்தி என்ன பேசிருக்காரு தெரியுமா? மன்மோகன் சிங் என்ன பேசிருக்காரு? 2 பேர் வச்சுங்க. ஒரு வரி மாத்தி இந்த சிஏ சட்டத்துக்கு ஒரு வரி மாத்தி தான் நீங்க சொல்லுங்க. அவர் முஸ்லீம் சேர்க்கணும் தெரியுங்க. மன்மோகன் சிங் என்ன சொல்லிருக்காரு? இதே பார்லிமெண்ட் ராஜ்பாலன் சொல்லிருக்காரு பாருங்க. அவங்க சொன்னதான் செஞ்சுருக்காங்க. ஆமா, அவங்க சொன்னது ஏன் சார் செய்யணும்? எங்க சௌரியம் கட்சி தனி இல்ல, அவங்களுக்கு கொள்கை இல்ல. ஏன் இலங்கை சேர்த்துக்கல? இலங்கையில வந்த இந்து தமிழர்களை சேர்த்துக்கல. மன்மோகன் சிங் அப்படி சொல்ல மகாத்மா காந்தி. அப்ப காங்கிரஸ் ஆட்சி தானே இவங்களும் நடத்துறாங்க. நான் சொன்னது நீ இந்த கேள்வி வைக்க ஒரு கூச்சமா இல்லையா? நீங்க சொன்னதுதாங்க செஞ்சு நாங்க உங்களுக்கு மாற்றா வரணும்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சதே நான் செய்வேன். அது சிவன் காட்டினது சார். என்ன பிரயோஜனம்? அகிம்சை தான் அந்த சின்னம். யார் இம்சை? 2 புள்ளிவரை நீங்க எடுத்து சொல்லிருங்க. உங்க ட்விட்டர் பேஜ்ல நீங்க அடிக்கடி போட்டு ஃபேமஸா ட்விட்டர் ஆச்சு நீங்க போடுங்க. 10 ஆண்டுகள் நடந்த வன்முறைகள், அதற்கு முந்தைய 10 ஆண்டு நடந்த வன்முறைகள். டேட்டா பேசட்டும், நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு? நரேந்திர மோடி மொத்த இந்துக்கள் இல்ல, RSS மொத்த இந்துக்கள் இல்ல, பாஜக மொத்த இந்துக்கள் இல்லைன்னு ராகுல் காந்தி. கடவுள் என்னே ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்காங்க. இதுல என்ன தப்பு? பயாலஜிக்கலா நான் பிறந்தனானே யோசனையா இருக்குன்னு யோசியிலேயே நீங்க தோத்துட்டீங்க. இதே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலயும் ராகுல் காந்தி எழுதி வச்சுக்கோங்க. குஜராத்லேயே இந்த தடவை தோக்கடிக்கிறவங்கள நீங்க கவுண்டர் பண்ணணும். உட்கார்ந்து பேசி கவுண்டர். நீங்க உங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டதுல என்ன தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச உத்தரவாத அமௌண்ட் வருஷம் 6000 ரூபாய் நீங்களா கொடுக்குறீங்க. பிரதமர் இப்ப 3வது முறையா 18 ரூபாய் முதல் கையில் 6000 ரூபாய். எத்தனாயிரம் விவசாயிகளுக்கு எத்தனாயிரம் கோடி டைரக்டா சிந்தாம செதறாம தேவேந்திரனுடைய பார்வைக்கு 4 குற்றங்களை கொண்டு வரணும். நரேந்திர மோடி இப்படிலாம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும் கேள்வி கேட்குறது. ஹோய் 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 சத்தம் போட்டே இருந்தாச்சா எவ்வளோ கஷ்டப்படுறீங்க கேள்வி இல்லாமல். ஆனாலும் ஏன் சார் அப்போ ராகுல் காந்தி ஸ்பீச் நல்லா இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் அவங்க பேசிய விஷயங்கள் நாடு முழுக்க பரபரப்பாக பார்க்கப்பட்டிருந்துச்சு. இந்த பேச்சுக்கள் குறித்து உங்களுடைய பார்வை? பொலிட்டிக்கலாக திரு ராகுல் காந்தி நல்லா ஸ்கோர் பண்ணார். அட்டென்ஷன் கிராபிங், ஒட்டுமொத்தமாக செய்தி ஊடகங்களில் பதிவு பெறணும், அதை நல்லா செஞ்சார். இங்கிலீஷ் மீடியா, ஹிந்தி மீடியா, பிரிண்ட் மீடியா, சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையுமே நல்லா பதிவு பெற்றார். ரொம்ப நல்ல ட்ராமா இருந்தது. நல்ல ஜாலியாக ரிட்டாரிக்காக நிறைய பேசினார். ஆனால் நிறைய தவறான தகவலையும் மிகையான தகவலையும் நிறையா சொன்னார். அந்த வகையில் அது கவுண்டர் அழகாக பண்ணாங்க. அவர் சொன்னது பொய் அப்படிங்கிறத நிரூபித்தாங்க. அங்கேயே அப்பயே சொன்னாங்க. அதனால் என்ன மக்கள் பார்ப்பாங்க அப்படின்ட்டு அப்படி போனாரே தவிர, இல்லை நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறது போய் நான் சொல்ல கரெக்டுன்னு சொல்லணும்ல. நீங்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நான் சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்போ ப்ரூவ் பண்ணணும்ல. அப்போ அதனால என்னங்க மக்களுக்கு தெரியுங்கன்ட்டு போனால் என்ன அர்த்தம்? திரும்ப அப்படி அங்கேயே நிற்கிறது தானே அர்த்தம். அப்போ அதில் உறுதியாக நிற்கணும்ல, சேலஞ்ச் பண்ணுவேன், நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க கேட்கணும்ல. அவங்க அக்னிவீர் திட்டத்துலேருந்து நீட்லேருந்து விவசாயிகளுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க சொல்கிறாங்க. இவர் அதனால் என்னங்க அப்படி இல்லை நான் சொல்கிற கரெக்ட், வாங்க சேலஞ்ச் பண்ணுறேன் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்ல பார்லிமெண்ட்டில். ஸோ சட்டம் இயற்றக்கூடிய இடம். அங்கே ஒரு மிகையான தகவலோ பொய்யான தகவலோ அங்கே வர முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியல. அவர் என்ன பதில் சொல்கிறார்? ஒவ்வொரு முறையும் பிரதமர் ஒரு முறையும் 5 முறை மந்திரிகளும் குறுக்கிடுறாங்க. அந்த 6 பேர்கிட்டையுமே அவர் என்ன சொல்கிறாருன்னு, அதனால் என்னங்க அது பார்த்துக்கிடுங்க, எது உண்மைன்னு மக்களுக்கு தெரியுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர, இல்லை நான் சொன்ன கரெக்டு வாங்க பந்தயத்துக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ சேலஞ்ச் பண்ணால் தானே சரியாக இருக்கும். அப்படி சொல்ல. பட் பொலிட்டிக்கலாக அது ஒரு பியூட்டிஃபுல்லான பேச்சு. ஒரு அரசியலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேச்சு. நல்ல ஏன்னா மீடியா அட்டென்ஷன் வரணும். தேவேந்திரன் கேள்வியாக வச்சிட்டாரு. அந்த அளவுக்கு மீடியா அட்டென்ஷன் வந்துருச்சு, தமிழ்நாடு வரைக்கும் வந்துருச்சு. அது அவங்களுடைய பர்பஸ், அதை சால்வ் பண்ணாங்க. ஆனால் அதில் தார்மீகம் இருந்ததா, நியாயம் இருந்ததா, உண்மை இருந்ததான்னு அது கொஸ்டின் மார்க். பிரதமரை பொறுத்தளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. அது என்னென்னா, அவர் திரும்ப திரும்ப அவங்க அரசாங்கத்துடைய சாதனைகள் தான் சொல்லணும். அவர் 10 வருஷமாக அதான் சொன்னார், இப்போயும் அதான் சொல்கிறாரு. ஜனாதிபதி உரையிலே அதான் சொல்லுவாங்க, ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தையும் அதான் சொல்லணும். அதனால் அது கொஞ்சம் ஒரு கம்மி மாதிரி தெரியும். அது அவங்க சாதனைகளை தான் சொல்ல முடியும், ரிட்டாரிக் பண்ண முடியாது. தேர்தல் பிரச்சாரமாக இருந்தாவது வந்தேரிகள், அதிகம் பிள்ளை பெறுகிறோம் அப்படின்னு 4 ஏதாவது மசாலா தடவலாம். இங்கே அதுவும் பண்ண முடியாது பார்லிமெண்ட்டில். அதனால் அவருக்கு ஒரு கன்ஃபைன்மெண்ட் இருந்துச்சு, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, இப்படி தான் நம்ம பேசி ஆகணுன்ட்டு. அதுக்கு உட்பட்டு பேசினார். எதிர்க்கட்சிகள் ரொம்ப கடுமையான அமளி பண்ணாங்க மக்களவையில், மாநிலங்களவையில். மக்களவையில் அவர் பேசவே விடலை. அந்த
வெல் ஆஃப் த ஹவுஸ்னு சொல்லும்படியான அந்த இதுலேயே வந்து நின்றுட்டு பயங்கரமாக சத்தம் போட்டாங்க. அவர் பிரைம் மினிஸ்டர் பேசுறதுக்கு பக்கத்துலேயே இருந்ததுனால அவங்களுடைய கூச்சலே இவருடைய மைக்லேயும் பிக்கப் ஆச்சு. ஸோ இயல்பில் அவருடைய பேச்சே கேட்க முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சு. ஏன்னா அது ரெண்டுமே வால்யூம் வந்து பயங்கர டிஸ்டர்ப். இப்போ வந்து அங்கே எதிராக கத்திட்டு இருந்தாங்கன்னா இவர் இங்கே பேசல டிஸ்டர்ப் ஆயிருக்காது. பட் வந்து இவர் இங்கேயே கத்தாங்க. அவர் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அடுத்த ஒரு 2 அடி கேப்லேயே பேசுனதுனால அது இவருடைய பேச்சில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. பட் அவர் வந்து கவனம் செலுத்தாமல் ஒரு 2.5 மணி நேரம் வந்து அவர் ரொம்ப கவனம் செலுத்தாமல் பேசினார். மாநிலங்களவை பொறுத்தளவுக்கு வந்து அவங்க ஒரு மணி நேரம் கத்தி பார்த்தாங்க. அவர் பேசிட்டே இருப்பார் தெரிஞ்சு அது கொஞ்சம் நிறைய வெளியில் வந்துலாம் கத்தினா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வெளியேறி போயிட்டாங்க. மிச்சம் 1 மணி நேரம் அவர் நிம்மதியாக பேசிட்டார். தனியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கேள்விகள்லாம் கேட்டீங்க, பதில் சொல்லும்போது அது கேட்குறதுக்கு திராணி இல்லாமல் கிளம்பிட்டீங்க அப்படின்னு விமர்சனம் வச்சார். ஆமான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து நடந்தது. பிரதமருடைய பேச்சில் பெரிய காரம் மனம் குணம் வந்து பெருசாக இருந்ததா சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன போல அவர் வந்து காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை அவமரியாதை செய்தது, நாங்கள் அம்பேத்கரை கடைபிடிக்கிறோம் அப்படின்னார். அதில் எனக்கு ஒரு லாஜிக் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அது வந்து அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கறதுலேருந்து நிறைய விஷயங்களில் வந்து இவங்க நேரு அவர்கள் பிரதமராக இருந்தபோது நேரு அவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்கப்பட்டது. அது யார் சேங்ஷன் பண்ணணும் அப்படின்னா நேரு, யாருக்கு விருது கொடுக்கணும்னா நேரு, யார் கொடுப்பான்னா நேரு. அதே மாதிரி வந்து அப்புறம் இந்திரா காந்திக்கு பாரத ரத்னா இந்திரா காந்தியை கொடுத்துக்கிட்டாங்க, அவங்களே அறிவிச்சிட்டாங்க. குடியரசுத் தலைவர் தானே சார் கொடுக்கறது வந்து கமல்ஹாசன் விருது கொடுப்பாரு. ரோட்டரி கிளப்புக்கு போனீங்கன்னா யாரோ, ஆனால் யார் காசு, யாருடைய அதிகாரம், யாருடைய உரிமை அந்த இடத்துல கொடுக்கறது மட்டும் ஃபோட்டோ மட்டும் தான் ஜனாதிபதி முடிவெடுக்கிற இடம் முடிவெடுக்கிறது. அப்போ அந்த லிஸ்ட்டில் என் பேருக்கு நானே கொடுத்துக்கிறேன்னு அவங்களுக்கு ஒரு தயக்கம் வந்திருக்க வேண்டாமா? அதை மாதிரி இன்னைக்கு மோடி பண்ணியிருந்தாருன்னு ராகுல் என்ன பண்ணியிருப்பார்? என்ன கேட்டிருப்பாருன்னு யோசிங்க. வெக்கமா இல்லையா, அதுவும் இல்லையா, இதெல்லாம் எப்படி வரும்? அப்படி செஞ்சவங்க. ஆனால் அம்பேத்கர் கொடுத்தாங்களான்னு யோசிங்க. எப்போ கொடுக்கப்பட்டது? நேருக்கு எப்போ கொடுக்கப்பட்டது? இந்திராவுக்கு எப்போ கொடுக்கப்பட்டது? அம்பேத்கருக்கு எப்போ கொடுக்கப்பட்டது? இதுதான் அவர் சொல்லுது. அம்பேத்கருடைய பிறந்த இடம், அம்பேத்கர் மரணம் அடைந்த இடம், அம்பேத்கர் படித்த இடம், அம்பேத்கர் இருந்த வீடு, இத்தனையும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறது பிஜேபி அரசு இந்த 11 வருஷத்தில். அப்போ இவங்க இதுக்கு முன்னாடி என்ன இத்தனைக்கு என்ன பெரிய சிலை அவர் உட்கார்ந்த மணிக்கு ஒரு பயங்கரமான பெரிய சிலை. இதெல்லாம் யார்? அம்பேத்கர் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாலிசியில் அவங்க செய்கிறது கிடையாது. நான் ஏற்கனவே இந்த ஒன்றிய அரசா மத்திய அரசா அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு மாநிலங்களுக்காக மத்திய அரசா மாநிலங்களுக்காக ஹிந்தி வேணுமா வேண்டாமாங்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அம்பேத்கர் என்ன சொன்னார்? 370 அம்பேத்கர் சொன்னதுக்கு முற்று முதலாக எதிராக இருந்தவங்க அத்தனை. நான் பூரா வரலாற்று ஆரிய திராவிடம் தேரியிலிருந்து அத்தனையிலையுமே அம்பேத்கர் சொன்னதுக்கு எதிராக இருக்கிறவங்க. அதைத்தான் அவர் சொன்னார். மறுநாள் மல்லிகார்ஜுன கார்கே பயங்கரமாக சத்தம் போட்டார், இப்படி நாங்கள் எங்கே அவமரியாதை பண்ணணும். அவர் தேர்தலில் ஜெயிக்கூடாமல் பார்த்துக்கிட்டாங்க. அவருக்கு சீட்டே கிடைக்கூடாமல் பார்த்துட்டு அவர் எங்கேயோ வெஸ்ட் பெங்காலில் போய் ஒரு எதிர்கட்சியால போட்டிடுறாரு. ஆமாம், நீ அம்பேத்கர் அப்போ சொல்கிறீங்கல்ல, அவர் வேற ஒரு கட்சி ஆமாம், நீங்கள் எதுக்கு அம்பேத்கரை சொல்கிறீங்க? அம்பேத்கர் தூக்கி பிடிக்காதீங்க. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பட்டேல் அவங்க தூக்கி பிடிக்காங்க. உங்கள் கட்சிக்கு ஃபவுண்டிங் ஃபாதராக இருந்து கட்சிக்கு பெரிய பேர் எடுத்து கொடுத்த மகாத்மா காந்தி அவங்க தூக்கி பிடிக்கிறாங்க. அதே மாதிரி அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிறாங்க. நீங்கள் அன்னைக்கு எடுத்துட்டு அம்பேத்கர் இருந்தபோது அவர் எடுத்துட்டு அன்னைக்கு எதிர்கட்சிக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன கட்சி? உங்கள் கட்சியை சேர்ந்துட்டார். அவர் உங்கள் அமைச்சர் வெளியேறினார். அவர் நேருடைய முதல் அமைச்சரவையில் அங்கம் வைத்த அம்பேத்கர் அவர்கள் எதுக்காக வெளியே போனார்? நேருடைய சீரும் சிறப்பான செயல்பாட்டை பார்த்துட்டா? இல்லை சார், ஒரு சட்டத்தை அமல்படுத்த முடியல, நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியல, பிரயோஜனம் இல்லாத சூழலாக இருக்குன்னு தானே அவர் போனார். என்ன சட்டம், என்ன பிரச்சனை? அவருக்கு ஏதாவது சொந்த பிரச்சனையா? எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பாரத ரத்னா கொடுங்கன்னு கேட்டு பண்ணாரா? அது நிறைவேற்ற முடியலையா? பட்டியலினத்தவர்களுக்கான விஷயங்களை செய்ய முடியலன்னு குற்றச்சாட்டு சொல்லிட்டு வெளியே போறார். நியாயமா செயல்பட முடியலன்னு அவதூறு சொல்லிட்டு போறார், சார்ஜ் பண்ணிட்டு போறார். நேருவுக்குமே அதுல உடன்பாடு இருக்குது, ஆனா சப்போர்ட் இல்லை பார்ட்டியிலங்கும் போது தானே விட வேண்டியதானே. நீங்க எப்படி உங்களுக்கு சப்போர்ட் இல்லாம உங்களுடைய விஷயங்கள நிறைவேறிடுது? 370 உட்பட அதுக்கு எப்படி சப்போர்ட் வந்துச்சு? எங்க பார்ட்டியில சப்போர்ட் இல்லை, மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தி இருந்தாரா? அவர் 370 எப்படி பைபாஸ் பண்ணி கொண்டு போனீங்க அவரை? அதுக்கு கோச் போல 370 ஒரு கோச் போல போல ஞாபகம் வச்சுங்க. 370 ஒரு கோச் போல அதை ஞாபகம் வச்சுங்க. அவர் 370 முரண்டு இருந்துச்சு. அவர் கோச் போனது ரிசைன் 370க்காக இல்லை, அதை ஞாபகம் வச்சுங்க. அவரை வச்சுக்கிட்டே நீங்க எவ்வளவு பண்ணீங்களே, அதை தான் அவன் கேள்விப்படுறான். நாங்கள் தூக்கி பிடிக்கிற லாஜிக் இருக்குது. நீங்கள் சொந்த கட்சியில் நரசிம்மராவ் தூக்கி பிடிச்சிங்களா? மாற்று கட்சியில் அம்பேத்கர் தூக்கி பிடிச்சிங்களா? சொந்த கட்சியில் பட்டேலுக்கு மரியாதை கொடுத்தீங்களா? அதுதான் கேட்குறாங்க. விவசாயிகள்லேருந்து பெண்கள்லேருந்து 10 கோடி பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் 1 கோடி பேரை லக்பதி ஆக்கியிருக்கோம், லட்சாதிபதி ஆக்கியிருக்கோம். நாங்கள் 1 லட்சம் பேர் ஆக்கியிருக்கோம். 3 கோடி பேரை நாங்கள் ஆக்க போகிறோம். இலவச கேஸ் திட்டங்கள், மின்சார திட்டம், வீட்டு வசதி திட்டம், தண்ணீர் திட்டம், குடிநீர் திட்டம், அவர் பட்டியல் போட்டுக்கிட்டே போறார். ஏதாவது ஒன்று இல்லைன்னு சொல்லுங்க, டேட்டா கொடுங்க. ஹோய் 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 ஹோய்ன்னு சத்தம் போட்டே இருந்தாச்சா?
அரசியலமைப்புக்கே பிரச்சனை. அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு அரசியலமைப்புக்கு என்ன அரசியலமைப்புக்கே பிரச்சனை. அரசமைப்புக்கு என்ன பிரச்சனை? பாஜக எம்பிக்களே பல பேர் வந்து அரசியலமைப்பை என்ன மாத்தணும்னு பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா சொல்லுவாங்க. அண்ணாமலையே சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க. ஒரு மாநில தலைவர் சொல்லிட்டா ஒரு பேச்சுக்கு வச்சுங்க. இப்ப என்ன பிரச்சனை? ஏங்க 100 முறை திருத்தம் பண்ண உங்களுக்கு வந்து தயக்கம் இல்ல, கூச்சம் இல்ல, ஒரு தடவை பேசின ஒருத்தர் வந்து பிரச்சனை ஆயிடுறா? திருத்தம் பண்றதுக்கும் மாத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? ஒரு புஸ்தகம் இருக்குங்க, 360 பிரிவு இருக்குங்க. அதை 110 முறை மாத்திட்டீங்க, என்னங்க பாக்கி வச்சிருக்கீங்க? அதுல எதுக்காக மாத்திருக்கீங்க தெரியுமா? பிரதமரை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மாநில பட்டியலில் இருந்த கல்வியை தூக்கி பொதுப்பட்டியலில் மாத்திருக்கீங்க. எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் கொடுக்குற மரியாதையா? இவரும் தான் மாத்திருக்காரு. அரசமைப்பு திருத்தம் இவரும் பண்ணியிருக்காரு. யாரு? நரேந்திர மோடி பண்ணியிருக்காரு. என்னதுக்கு? ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்காக பண்ணியிருக்காரு. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடுக்காக பண்ணியிருக்காரு. அவர் எதுக்கு பண்ணியிருக்காரு, நீங்க எதுக்கு பண்ணியிருக்கீங்க தெரிஞ்சிருச்சா? நீங்க என்னங்க அரசமைப்பு பத்தி பேசுறீங்க? எதுக்காக மாத்துறீங்க? எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டில் கருணாநிதி ஆட்சி எதுக்கு 2 முறை கழிச்சிங்க? எம்ஜிஆர் ஆட்சி எதுக்கு 2 முறை கழிச்சு, 1 முறை கழிச்சிங்க? இன்னைக்கு திமுக சொல்லட்டும் நியாயப்படி அவங்க செஞ்சாங்கன்னு, இல்ல காங்கிரஸ் சொல்லட்டும் நியாயப்படி செஞ்சாங்க? ராகுல் காந்தியே சொல்றாருல சார், கடந்த காலங்களில் தவறுகள் நடந்திருக்கு. ஏங்க செஞ்சது பூரா நீங்க. தவறுகள் நடந்திருக்கு, சரி செய்யறோம். யாரோ பேசுனாங்கங்கிற குற்றமா? அதை செஞ்சவங்க குற்றம் இல்லையா? உங்களுக்கு ஒருத்தர் கொன்னே விடுண்டாவனே அப்படின்றார், இன்னொருத்தர் 2 கொலை பண்ணிட்டார். நீங்க என்ன செய்றீங்க? கொலை முடிஞ்சு போச்சு சார், செத்து போயிட்டான், இனிமே பேச முடியாது, நம்ம இப்ப கொன்றுவேன்றான் பத்தி இதை பார்க்க மாட்டீங்களா நீங்கன்னு கேக்குறீங்க. மனசாட்சி இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சூழல் மாறல சார். அந்த சூழலுக்கு ஏத்த ஒரு முடிவு வரலாறு தானே. உங்க ட்ராக்கர் நீங்க வந்து 15 திருட்டு கேஸ்ல மாட்டினீங்கன்னா 16ஆவது நீங்க திருடாடாவோட போலீஸ்காரன் முடிச்சு போயிடுவான். ஆமாவா இல்லையா? தண்டனை வாங்கி ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆமா சார், சரியா தப்பா? தண்டனை கிட்டலாம் கிடையாதுங்க. 15 தடவை நீங்க போலீஸ் கேஸ்ல மாட்டினீங்கன்னா, ஒரு திருட்டு கேஸ்ல மாட்டினீங்கன்னா 16ஆவது தடவை தேவேந்திரன் வீட்டுக்கு போலீஸ் வரும், நீங்க திருடாட்டா கூட. ஏன்னா ஹிஸ்டரி ஷீட்டர்னு பேரு, ட்ராக் ரெக்கார்டு, வரலாறு. அப்ப நான் கேட்கிறேன், ஆட்சிகளை கலைத்தவர்கள், அரசமைப்பை திருத்தியவர்கள், ஜனநாயகத்தை படுகொலை செய்தவர்கள், எமர்ஜென்சியை கொண்டு வந்தவர்கள், இவங்கெல்லாம் யாருன்னு கேளுங்க. யாரோ ஒரு எம்பி, அந்த எம்பி பேரோட உங்களால ஞாபகம் சொல்ல முடியல. யாரோ பேசுற உத்தரப்பிரதேசத்துல, கர்நாடகால, இன்னும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு எம்பி பேர் 303 எம்பி சார். முருகேசன் மாடசாமி ஒரு பேர் சொல்லுங்க. 303 யார் சர்ச் பண்ணி எடுத்த பேசி சொல்லலாம். அதான் சொல்ல வர்றேங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து செக்ஷன் சொல்றேன், நான் வந்து உங்களுக்கு வருஷம் சொல்றேன், நான் வந்து உங்களுக்கு ஆள் சொல்றேன். இவ்வளவு பேர் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கொலை பண்ணவங்க எல்லாம் நீங்க விட்டுட்டீங்க. யாரோ ஒருத்தர் இல்ல சார், பாஜகவோட எம்பி இல்ல. ஏங்க நான் சொல்றது இந்திரா காந்திங்க, நான் சொல்றது ஜவஹர்லால் நேருங்க, நான் சொல்றது நாட்டுடைய பிரதமர்கள். என்னமே இவங்களோடது இதுதான். அடிப்படை கொள்கையே இருந்தாங்கல்ல. என்ன மாத்துனாங்க சொல்லுங்க? இன்னைக்கு கூட மெஜாரிட்டில இருந்தாங்கல்ல, இன்னைக்கு கூட மெஜாரிட்டில என்ன மாத்துனாங்க சொல்லுங்க? ஒரு ட்ராக் ரெக்கார்ட் பாருங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி என்ன சட்டம் வரும்? சிஏ பத்தி மகாத்மா காந்தி என்ன பேசிருக்காரு தெரியுமா? மன்மோகன் சிங் என்ன பேசிருக்காரு? 2 பேர் வச்சுக்கோங்க. ஒருத்தர் உங்களுடைய ஆட்சியில பிரதமரா இருந்தவர், ஒருத்தர் அவர் பேர். குடியுரிமை சட்டம் பிரச்சனை இல்லை சார். குடியுரிமை சட்டத்துல கொண்டு வர விஷயங்கள், அதுக்கு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஒரே மேட்டர் பேசிட்டு இலங்கை மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. மன்மோகன் சிங் இதே பார்லிமெண்ட் நினைச்சிருக்காங்க, எடுத்து பாருங்க. ஒரு வரி மாத்தி, இந்த சிஏ சட்டத்துக்கு ஒரு வரி மாத்தி இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. அவருக்கு வந்து முஸ்லீம் சேர்க்க சொன்னான்னு சொல்லிருங்க. அவருக்கு மகாத்மா காந்தி சொன்னாரு சொல்லிருங்க. ஆப்கானிஸ்தான்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, பங்களாதேஷ் வரக்கூடிய முஸ்லீம்கள், அன்னைக்கு பங்களாதேஷே கிடையாது, ஓகேவா? அன்னைக்கு வந்தவங்களுக்கு சேர்க்கணும்னு சொல்லி மகாத்மா காந்தி சொன்னாரு. அப்புறம் விட்டுருங்க, பழைய ஆளு பழசு. அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி வரலாறு இருக்கலாம், எல்லாம் மாறி இருக்கும். மன்மோகன் சிங் என்ன சொல்லியிருக்காரு? இதே பார்லிமெண்ட் ராஜ்யபாலன் சொல்லியிருக்காரு பாருங்க. அவங்க சொன்னதான் செஞ்சிருக்காங்க. ஆமா, அவங்க சொன்னதை ஏன் சார் செய்யணும்? எங்க சௌரியம் கட்சி தனி இல்ல, அவங்களுக்கு ஏன் இலங்கையை சேர்த்துக்கல? இலங்கையில வந்த இந்து தமிழர்களை சேர்த்துக்கல. மன்மோகன் சிங் அப்படி சொல்ல, மகாத்மா காந்தி அவங்க சொன்னாதான் செய்வோம். அவங்க சொன்னதான் நாங்க. காங்கிரஸ் ஆட்சி தானே பேசி உங்களுக்கு பொழுதுபோக்குன்னு நீங்க போக்குங்க, நான் எங்க போக்குறேன்? நீங்க தப்பு சொன்னீங்க. நான் வந்து இந்த தேசத்தின் தலைவரையும் உங்க கட்சியின் தலைவரையும் நான் மேற்கோள் காட்டுறேன். ஆனாலும் நாங்க சொன்ன ஏன் சரிங்க கேட்கறது உங்களுக்கு அந்த கேள்வி வைக்கிறதுக்கு உங்களுக்கு தயக்கமா இல்லையா? ஏங்க நீங்க சொன்னதுங்கன்ற, நீங்க சொல்றீங்க நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு. ஐயோ நேத்து வரைக்கும் அதுதானே நீ சொல்லிட்டு இருந்தேன், நான் சொன்னது நீ ஏன் இந்த கேள்வி வைக்க உங்களுக்கு கூச்சமா இல்லையா? நீங்க சொன்னதாங்க செஞ்சுட்டு நாங்க உங்களுக்கு மாற்றா வரணும்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சதே நான் செய்வேன். ஏற்புடைய செய்யணும்லங்க. ஜிஎஸ்டி நீங்க கொண்டு வந்தது, இது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் நீங்க கொண்டு வந்தது, நீட் நீங்க கொண்டு வந்தது, ஏற்புடைய செய்யணும்லங்க. ஆட்சி மாத்திருக்க முடியும், அரசாங்கம் நடக்குது. அவங்க டிஸ்கஷன்ல வச்சிருந்துருக்கலாம். இந்த தவறுகளுக்காக ஒருவேளை அதை கொண்டு வராம இருந்திருக்கலாம், நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆமா, தவறுகளை நீங்க கொண்டு வந்துட்டோம். கரெக்டா சொன்னீங்க. நீங்க தயங்கிட்டே போய் செஞ்சிருவாங்க. இந்திரா காந்திக்கு அப்புறம் அணுகுண்டு போறதுக்கு தைரியம் வரல, வாஜ்பாய்க்கு தான் வந்துச்சு. நீங்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க. வாஜ்பாய் வந்தப்பறம் அந்த 13 மாசத்துல கண்டுபிடிச்சாரா அணுகுண்டு போறது அப்படின்னு? 70களில் போட்டது பொக்ரான்ல, புத்தா லாப்ஸ் 1. அதுக்கப்புறம் வந்து இந்திய விஞ்ஞானிகளுக்கு திறமை இல்லையா? தைரியம் உள்ள அரசியல் தலைவர்களுக்கு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் அமையாம இருக்கு. அதை தான் சொல்றேன். கரெக்டா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. அதுதான் பொலிட்டிக்கல் வீல் இவங்களுக்கு தான் இருந்துச்சு அப்படின்னு.
ஆனாலும் நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை வாங்கி காட்டிகிட்டே தான் பேசுறாரு, தொடர்ந்து காட்டுறாரு, பதவி ஏற்கும்போது காட்டுறாரு, யார் பேச எந்திரிச்சாலும் காட்டுறாரு. என்னைக்காவது அதை படிச்சிருக்காரான்னு கேளுங்க, என்னைக்காவது படிச்சிருக்காரான்னு கேளுங்க. என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட் வந்திருக்குன்னு பாருங்க. அந்த அமெண்ட்மெண்ட்லாம் செஞ்சுன்னு யாரும் பாருங்க, அதுக்கு விரோதமாக செயல்பட்டுருக்கலாம் யாரும் பாருங்க, அதுக்கு ஆமா செஞ்சிருக்கலாம் யாரும் பாருங்க. அவ்வளோதானே, வேற ஒன்றுமே. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லை, அது அவங்களே வரட்டும், ஒரு டிபேட்டுக்கு வரட்டும், யாருனாலும் வரட்டும், ஒரு ஓப்பன் டிபேட் போங்க. யாராவது ஒருத்தர் மறுக்கட்டும், யார் அதிகமாக முறை திருத்திருக்கா, என்னென்ன திருத்திருக்கா பார்த்துரும். அவ்வளோதானே. கான்ஸ்டியூஷன் திருத்துறது மாற்றுறது வேறன்னு அவ்வளோ தத்துவமாக பேசுறீங்களே. திருத்துறது வேற, மாற்றுறது வேற. நீங்கள் சொல்லுங்க, திருத்தினதே நம்ம பேசுவோம், மாற்றுறதை விட்டுருங்க. திருத்தினதே பேசுவோம், இல்லை மாற்றுறதை மாற்றலை, அப்போ அது எப்படி பேசுவீங்கன்னு தெரியல. திருத்தின என்னென்ன திருத்திங்கன்னு வாங்க பார்த்துருவோம். முழுக்க சுயநலத்துக்காக செயல்பட்டுக்கிட்டு பத்மஸ்ரீலேருந்து பத்மபூஷன்லேருந்து பத்மபூஷன் எத்தனை சாமானியர்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பத்மா அவார்டுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கப்பட்டு மறந்துட்டு இருந்தீங்களா? காஞ்சிபுரத்தில் விவசாயிங்க எவ்வளவு பேருக்கு கிடைச்சிருக்குங்க. இந்தியா முழுக்க மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள், யோகா பண்றவங்க, நம்ம கோயம்புத்தூர் பாட்டியம்மா யோகா பாட்டி எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க. கற்பனை பண்ண முடியுமா? இருந்துச்சு அதுக்கு முன்னாடி 2014 வரைக்கும் இருந்துச்சுன்னு சொல்லுங்க நீங்க. ஜனாதிபதி உரையில இவர்கள் முழுக்க செய்த சாதனைகளை பட்டிடுகிறார். பிரதமர் அந்த சாதனைகளை வந்து போற்றுகிறார். நீங்க கவுண்டர் பண்ணணும், உட்கார்ந்து பேசி நீ கவுண்டர். நீங்க உங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டதுல என்ன தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. பூரா பொய்யா சொன்னீங்க. அக்னிவீருக்கு காசே கிடையாதுன்னு சொன்னீங்க. 1 கோடி ரூபா உண்டு, நீங்க போய் கேட்டு பாரு அப்படின்னாங்க. பேட்டி கொடுத்துருக்காங்க. அக்னிவீரா இறந்த தியாகியுடைய தாய் பேட்டி கொடுத்தாங்க. எங்க வீட்டுக்கு இவ்வளவு காசு வந்துச்சு அப்படின்னு. அப்ப நீங்க பார்லிமெண்ட்ல போய் சொன்னீங்களா இல்லையா? விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச உத்தரவாத அமௌண்ட் வருஷம் 6000 ரூபாய் நீங்களா கொடுக்குறீங்க? பிரதமர் இப்ப 3வது முறையா 18 ரூபாய் விட்ட முதல் கையெழுத்து 6000 ரூபாய். எத்தனாயிரம் விவசாயிகளுக்கு, எத்தனாயிரம் கோடி டைரக்டா சிந்தாம செதறாம பாக்கெட்ல நரேந்திர மோடி படம் வைக்காம இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்க, கொடுத்துருந்தீங்களா? உங்க பிரதமராக இருந்தவர் ராஜீவ் காந்தி சொன்னார் 1 ரூபா செலவழிச்சா 14 காசு தான் போகுதுன்னு. இப்போ 6000 ரூபாய் 6000 அப்படியே போய் நிற்குது. 6000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து 4500 ரூபா காணாமல் போயிருக்கணும். அப்படி போயிருந்து எவ்வளோ போயிருக்கணும் யோசிங்க. கவர்னன்ஸ்ல என்ன குறை வச்சாங்கன்னு சொல்லுங்க. ரோடு உங்களோட கம்மியாக போட்டிருக்காங்களா? ஸ்பீடு வச்சுக்கோங்க, கம்பரன்ஸ் வச்சுக்கோங்க, கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. இன்னைக்கு 32 கிலோமீட்டர் பெர் டே போடுறாங்க. 11 கிலோமீட்டர் மன்மோகன் சிங் ரிட்டையர்ட் ஆகும்போது 3 மடங்கு கூட வேகமாக போடுறாங்க. ட்ரெயின், கப்பல், போக்குவரத்து, கங்கை தூய்மை திட்டம், வீட்டு குடிநீர் திட்டம். எல்முருகன் போய் பார்த்து நின்ன வீடியோ பார்க்கல நீங்க? அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் வச்சுருந்தா எங்க வீட்டுக்கு பைப் வந்திருக்குல்ல அப்படின்னு. மலைப்பகுதியில், நீலகிரியில், ஊட்டியில், முனையில் ஒரு வீட்டில் வந்து பைப் வந்திருக்கு, தண்ணி வந்திருக்கு. தமிழக அரசு சொல்லு ஜல்ஜீவன் திட்டம்னு. ஜல்ஜீவன் தமிழ்நாட்டு பேர் வைக்கிறீங்களா? மத்திய அரசு திட்டம். எல்லா ஆங்கிள்லையும் ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்டிங் இந்தியா, இஸ்ரோ, வெளிநாட்டு மதிப்பு, யோகா கலை, உணவு தானியங்கள், மில்லட்ஸு, எந்த டைரக்ஷன்ல இந்த கவர்மெண்ட் குறை வச்சிருக்குன்னு சொல்லுங்க. விமர்சனம் பண்றது நீங்க ஒரு பாயிண்ட் ரிட்டாரிக்கா கத்திக்கிட்டே போயிட்டு யாருக்கு பிரயோஜனம்? அவங்க சட்டம் நிறைவேற்ற மாட்டாங்களா? திட்டம் நிறைவேற்ற மாட்டாங்களா? ரொம்ப போனா வெளியே துரத்தி விட்டு பண்ண போறாங்க. ரொம்ப போனா அதுக்கு மேல ஒரு போனா சஸ்பெண்ட் பண்ண போறாங்க. இந்த 3 புதிய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. பாரதிய நியாய சட்டம், பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம், பாரதிய சாட்சிய சட்டம். இந்த 3 சட்டங்கள் கொண்டு வரும்போது அவங்க 140 எம்எல்ஏ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. முடிஞ்சு வச்சுக்காத. நீங்க என்ன சாதிக்க போறீங்க? அப்ப நீங்க மக்கள்கிட்ட இருந்து தேவேந்திரனுடைய பார்வைக்கு 4 குற்றங்களை கொண்டு வரணும். நரேந்திர மோடி இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும் கேள்வி கேட்கறதுக்கு. எவ்வளவு கஷ்டப்படுறீங்க கேள்வி இல்லாம. ஆனாலும் ஏன் சார் அப்ப ராகுல் காந்தி ஸ்பீச் நல்லா இருக்குன்றீங்க? பொலிட்டிக்கலா நான் கரெக்டாக இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. அரசியல் செஞ்சிட்டாரு. நல்லா ஊடகங்களுக்கெல்லாம் தீனி கொடுத்துட்டாரு. ஆனால் மிகையும் பொய்யும் சொன்னார். 3 வார்த்தை சொல்லியிருக்கேன். பொய் மிகையெல்லாம் இருந்தும் ஆனால் அரசியலுக்கு இப்போ இதுதான் அரசியல் கிட்டாடிக்க மேடைக்கு சரிங்க. நான் தான் சொன்னேன், பாரத பிரதமரே அங்கே இருந்திருந்தாருன்னா வந்து வந்தேரிகள் அதிகம் பிள்ளை இப்படி 4 போட்டிருப்பாருன்னு சொன்னேனே. பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு ஒரு டெக்கோரம் வேண்டாமா? ஒரு இது வேண்டாமா? ஒரு டிக்னிட்டி வேண்டாமான்னு கேட்குறேன் நான். ராகுல் காந்தி படங்களை எல்லாம் காட்டினது, சாமி படங்களை எல்லாம் காட்டினார். சிவன், புத்தர், கை. அது வந்து விதிகளில் முரணானதுன்னு விட்டுருங்க. அது வந்து விட்டுருங்க, விதிகளுக்கு முரணானது. அது அப்புறம் இருக்கட்டும். உங்களுக்கு நெரேட்டிவ் செட் பண்ற கூட உங்களுக்கு வழி இல்லை. நீங்க அவங்கள பார்த்து காப்பி அடிக்க வேண்டியிருக்கு. அவங்க ராமரை பிடிச்சிட்டாங்க, நம்ம சிவனை பிடிப்போம். அல்லாவை பிடிக்க முடியாது, புத்தரை பிடிக்க முடியாது, இயேசுவை பிடிக்க முடியாது. பிடிச்சாங்களே சார். புத்தர், ஜெயினர் எல்லாம் பிடிப்பாங்க. எல்லாம் பிடிச்சாங்க. அது இல்லை, இந்த பக்கமும் பிடிப்பாங்க. ஜீசஸை பிடிங்க, அல்லாஹ் படம் காட்ட முடியாது, தொலைச்சிருவாங்க. இல்லை, ஜீசஸும் காட்டினாங்க. அதான் சொல்றேன். இப்போ அல்லாஹ் காட்டினீங்கன்னா தொலைச்சிருவாங்க. இல்லை, அல்லாஹ் காட்டவே முடியாது. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ என்ன நெரேட்டிவ் செய்யறதுன்னு தெரியல. அப்போ நம்மளும் சிவனை வச்சுக்கிடுவோன்னு கேள்விப்பட்டிருக்கு. அவர் நீ ராமர் வச்சுருக்க, நான் சிவனை வச்சுக்கிறேன். அதில் கூட ஒரு புது யுக்தி இல்லைன்னு நான் சொல்ல வரேன்.
யூ ட்ரை சம்திங் நியூ அப்படின்னு. அதனால தான் அவங்க வந்து ரீலான்ச்னு இன்சல்ட் பண்ணுறாங்க. நீ ஏற்கனவே இருக்கிற திரும்ப அதே ப்ராடக்ட் திரும்ப சிவன் காட்டினது சார். என்ன பிரயோஜனம்? சிவன் காட்டினார், எல்லாரும் என்ன பக்தி ஆகிட்டாங்களா? எல்லாரும் உங்களை இந்துத்துவா கட்சின்னு சொல்லிட்டாங்களா? எல்லாரும் உங்களை நல்லவன்னு சொல்லிட்டாங்களா? உங்க ஆட்சி மாறிடுச்சா? சிவன் பாட்டின படத்தை காரணம் ஆட்சி நீங்க தான் பிரதமர்னு சொல்லிட்டாங்களா? என்ன வாட் அகிம்சை தான் அந்த சின்னம். யார் இம்சை? இப்ப யார் இம்சை? 10 வருஷத்துல எவ்வளவு கலவரம் நடந்திருக்கு? இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துல எவ்வளவு கலவரம் நடந்துச்சு? 2 புள்ளிவரை நீங்க வந்து எடுத்து சொல்லிருங்க. உங்க ட்விட்டர் பேஜ்ல நீங்க தான் அடிக்கடி போட்டு ஃபேமஸா ட்விட்டர் ஆச்சு, நீங்க போடுங்க. உங்க ட்விட்டர் பேஜ்ல ஒரே ஒரு கவர்மெண்ட் டேட்டா 10 ஆண்டுகள் நடந்த வன்முறைகள், அதற்கு முந்தைய 10 ஆண்டு நடந்த வன்முறைகள், 10 ஆண்டு நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள், அதற்கு முன்னாடி 10 ஆண்டு நடந்த பயங்கரவாத தாக்குதல், இந்த 10 ஆண்டு நடந்த மத கலவரங்கள், முந்தைய 10 ஆண்டு நடந்த மதங்கள், இவ்வளவு போடுங்க. வேற எதுவுமே நம்ம சுதந்திரம் நேரு காந்தி அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதுக்கு முந்தின 10 வருஷம் இவங்க தானேட்டாங்க 4 to 14 14 to இவ்வளவு மட்டும் பேசும். டேட்டா பேசட்டும், நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு? கேளுங்க அவங்கள்ட்ட. இந்துக்களை இழிவுபடுத்தாதீங்கன்னு இந்த பக்கம் பிரதமர் எந்திரிச்சு சொன்ன உடனே நரேந்திர மோடி மொத்த இந்துக்கள் இல்ல, RSS மொத்த இந்துக்கள் இல்ல, பாஜக மொத்த இந்துக்கள் இல்லைன்னு ராகுல் காந்தி பதில். அதுல வந்து ஒரு சின்ன ட்ரிக்கியான பாயிண்ட் இருக்கு. பிஜேபி வந்து பொலிட்டிசைஸ் பண்ணது. அவர் வந்து பிஜேபி ஹிந்துத்வா பேரில் அஹிம்சை பண்ணதுன்னு பொலிட்டிக்கலா சொன்னார், which is not a fact, பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அப்படி சொல்லும் போது நீ எப்படி ஹிந்துன்னு சொல்லுவ அப்படின்னு வந்து ஒரு ட்ரிக்கா மாத்துறாங்க. அதுல ஒரு வகையில நான் உடன்படுறேன். நாம என்ன சொல்றோம், நான் என்ன சொல்றேன், இஸ்லாமிய பயங்கரவாதம் சொல்லக்கூடாதுன்றேன். சொல்ல பயங்கரவாதம் சொல்லணும். பயங்கரவாதி ஒருத்தர் இஸ்லாமியராக இருந்தாருங்கனாலே இஸ்லாமிய பயங்கரவாதம் சொல்லணும். அவர் அந்த மதத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதன் பேர்ல வன்முறை நிகழ்த்துறார். அதனால அந்த மதம் வன்முறை மதம் சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய பாயிண்ட். அப்ப நீ இந்துக்களுக்கு எப்படி சொல்லுவீங்க? அப்ப நரேந்திர மோடி மோசம்னு சொல்லுங்க, பிஜேபி வன்முறை கட்சின்னு சொல்லுங்க, இந்துக்கள் வன்முறை ஏன் சொல்ல வரீங்க? நீங்க அவங்களை இந்துவா நீங்க அடையாளப்படுத்தி நீங்க கொண்டு போகும்போது தான் இந்த பிரச்சனை வருது. அவங்களை பிஜேபி வன்முறையாளர்கள் சொல்லுங்க, RSS பயங்கரவாதி சொல்லுங்க, உங்களுக்கும் அவங்களுக்குமான சண்டை. அப்ப காமன் மேன் எங்க கவலைப்படுறான்? இந்துக்கள்னு அவங்களை அடையாளப்படுத்தும் போது தானே. நீங்க இந்துக்கள்னே அடையாளப்படுத்துறீங்கிறதுக்காக அப்ப இந்துக்களுக்கான கட்சி ஒத்துக்கிடுங்க. நாங்க இல்ல, நீங்க தான் சொல்லிருங்க. அதான் பிரதமர் எந்திர சொன்ன மறுபடியும் இவரு நரேந்திர மோடி மொத்த இந்துக்கள் இல்ல, பாஜக மொத்த இந்துக்கள் இல்ல, நீங்க தான் இந்துக்கள்னு சொல்லணும். இப்ப நீங்க எதுக்கு அவங்களை இந்துன்னு பார்த்து முதல் வரிக்கு 2வது வரைக்கும் வாங்க. நீங்க முதல் வரியில பிஜேபியை ஹிந்துவா அடையாளப்படுத்துறீங்க, பிஜேபியை பார்ட்டி அடையாளப்படுத்துங்க, RSS சங்கமா அடையாளப்படுத்துங்க, இயக்கமா அடையாளப்படுத்துங்க. அவங்களை எதுக்கு நீங்க இந்து அடையாளப்படுத்துறீங்க? அப்ப அவங்க தான் இந்து ரெப்ரசன்ட் ஒத்துக்கிடுங்க. அவங்க அதுக்கு தான் நீ என்ன திட்டுறாரு சொல்லிட்டு இந்து மதத்தை திட்டுற. நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்துக்கள், நீ சொல்ற இந்துக்கள் இல்ல, நான் சொல்றதா இந்துக்கள்ன்றாரு. இதுதான் இந்துக்கள், அகிம்சை தான் இந்துக்கள். அவர் தான் சர்டிஃபை பண்ணிட்டாரா? அவர் தான் ஆரிய சமாஜா? யார் இந்துவ மதம் மாறன்னு அவர் தான் சர்டிஃபை பண்ணாதான் மதம். பதிலுக்கு அவங்க கேட்பாங்கல்ல, நீங்க தான் இப்ப இந்துக்கள், நீங்க தான் சர்டிஃபை நீங்க தானே சார் சொன்னீங்க. ராகுல் காந்தி தானே சார் சொன்னாரு இந்துத்துவா பேர்ல நீங்க பண்றீங்கன்னு. அப்ப இந்த கிளைமேட் நான் உங்களுக்கு அந்த உதாரணம் இஸ்லாமிய பயங்கரவாதம் நீங்க சொல்லும் போது அவங்கள அந்த மதத்தோட கலர் பண்றீங்க, சரிங்களா? அப்ப இவர்களை வந்து இந்துக்கள் நீங்க வன்முறை பண்றீங்க, இந்துத்துவத்தின் பேரால் நீங்க வன்முறை பண்ணீங்கன்னு சொல்லும் போது நீங்க மதத்தோட கலர் பண்றீங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். அதை சொல்லக்கூடாதுன்னு அப்புறம் இதை எப்படி சொல்லலாம்னு கேட்கிறேன் நான். பிஜேபியை கட்சியா சொல்லுங்க, வன்முறை கட்சின்னு சொல்லிட்டு போங்க, RSS வன்முறை இயக்கம்னு சொல்லிட்டு போங்க, எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க வந்து இந்து மதத்தை நீங்க எப்படி உள்ள கொண்டு வரும்போது தானே எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. அத இந்து மதமா இவரு பிரதமர் அப்படித்தான் கொண்டு போவாங்க, அப்படிதான் கொண்டு வாங்க. அவர் சொன்னாரா அவங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெற்றுக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னாரா? இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வந்தேரியல்ங்கிற வாக்கியத்தை பயன்படுத்தினாரா? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க எப்படி சண்டைக்கு வந்தீங்க? அப்ப நீங்க சொல்றத வந்து அவர் பேசுறத உங்க சௌரியத்துக்கு புரிஞ்சுக்கணும். அப்ப யாரதான் சொல்றாருன்னு ஆகுது இல்ல. அப்ப கேளுங்க, அப்ப நீங்க யார சொன்னீங்க, யார இருந்து சொன்னீங்க, அது வாங்க. இதுக்கு புரிஞ்சுட்டா உங்களுக்கு அதுல புரிஞ்சிடும். இங்கே உங்களுக்கு வேற நியாயம், அந்த மாமனார் மாமியார் மண்குடம் பொன்குடம் தக்காளி சட்னி ரத்தம் தான். நீங்க யார சொன்னீங்க? அப்ப அவர் முஸ்லீம்களை சொன்னாரு, அப்ப நீங்க யார சொன்னீங்க? நான் இந்துக்களை சொல்லல, அப்ப அவர் முஸ்லீம்களை சொல்லல. நீங்க இங்க இந்துக்களை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை யாரு சொல்லான்னு கேட்போம். அதுக்கு இப்ப இவர் இப்படி சொல்றது, நீங்கெல்லாம் நீங்க சார் அவங்க இந்து இல்ல, அவங்க இந்துக்களுக்கான பிரதிநிதி சொல்றது இவர் யார் சார்? நான் கேட்கிறேன். ஒண்ணு அவங்களை இந்துத்துவ தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்க, இல்ல இந்துத்துவ தலைவர் கிடையாதுன்னு சொல்லுங்க. முதல் வரியில நீங்க தான் அவங்களை இந்துத்துவ தலைவர்கள் அடையாளப்படுத்தி திட்டுறீங்க. இந்து மதத்தின் பெயரால் நீங்க வன்முறை நடத்துறீங்க, இந்துக்களுக்காகன்னு சொல்லி நீங்க அஹிம்சை பண்றீங்க, நீங்க தான் அவங்களை அடையாளப்படுத்துறீங்க. பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லாம நீங்க வந்து வன்முறை பண்றீங்கன்னு சொல்லுங்க. பொலிட்டிக்கல் மதத்தை ஏன் கொண்டு வரீங்க? அப்புறம் நீங்க இந்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ், அப்ப நீங்க ரெப்ரசன்டேட்டிவா? பிரதமர் மோடி வந்து கடவுளின் ஓடு தொடர்புடையவர் அந்த மாதிரியான விஷயம் சொன்னதை இவர் தொடர்பு படுத்தி அதை வச்சும் வெறும் ரிட்டாரிக்கு 10 பைசா பிரயோஜனப்படாது. பாரத பிரதமர் சொன்னாரா நான் கடவுள்னாரா, நான் அவதாரம்னாரா? அவர் பயன்படுத்தின வார்த்தை, நான் இந்த பிறப்பை பற்றி யோசிக்கும் போது
வெறும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளையா நான் பார்க்கல. எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கடவுள் என்னை ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு? என்னை நன்றாக இறைவன் படைத்தன தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்றார். அப்போ என்ன அர்த்தம்? ஓஹோ, நீங்கள் தான் தமிழ் கடவுளோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? நல்லா தமிழ் பண்ணணும் என்னை சாமி படைச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன தப்பு இதில் உங்களுக்கு? அப்போ படைப்பதனால் என் பேர் இறைவன் அப்படின்னாரு கண்ணாசன். என்ன சொல்வீங்க அவரை? ஓஹோ கடவுளா அப்படின்னு கேட்பீங்களோ? இவர் என்ன சொல்றாரு? நான் இறைவன் சொல்லலை, கண்ணாசன் சொன்ன மாதிரி என்ன இறைவன் படைத்தன்னு சொல்ல. அவர் சொல்ல ஒரு சாதாரண பர்பஸ் சொல்ல. என் லைஃப்ல ஒரு பர்பஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பயாலஜிக்கலா நான் பிறந்தனானே யோசனையா இருக்குன்ற மாதிரி. பயாலஜிக்கலா பிறந்தாலும் அவர் சொல்ல, பயாலஜிக்கலா நான் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தாலும் நான் வந்து கடவுள் என்னை ஒரு பர்பஸுக்காக படைச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். அதை இந்த மக்களுக்காக நான் செய்யணும்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே சாமானியர்கள் சொல்றது. நான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்தே போனேன்னு இருக்க மாட்டேன் சார், ஏதாவது நான் சாதிக்காம போக மாட்டேன் சொல்றோமா இல்லையா? ஏதாவது ஒன்று உருப்படியா செய்வோம் நினைக்கிறோமா இல்லையா? கடவுள்கிட்ட பேசுற பக்தர்களை பார்த்தது இல்லையா நீங்க? கோயிலில் போய் உட்காந்து கடவுள் முருகா காலை நீட்டும் போது முருகா உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்டவங்களை பார்த்தது இல்லையா நீங்க? எங்கள் அப்பா சிவனே அப்படின்னு சொல்லி போயிட்டு கேள்விப்பட்டது இல்லையா நீங்க? அப்போ அவங்க எல்லாம் பயாலஜிக்கல் டாக்டர் சன் கிடையாது சொல்ல போறீங்களா? என்ன நீங்க பக்தர்களா? அவங்க அவர் பக்தர் கிடையாதா? பக்தர் தான். அப்புறம் ஆனா இப்போ இப்போ இவர் இப்படி பேசுறது சார், இவர் பேசுறது 10 பைசா பிரயோஜனப்படாத முதல்ல சொன்னேன். இவர் நீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய செயல்பாடுகளை விமர்சிப்பதற்கு வழி இல்லாமல், அவரை குடும்பமற்றவர், அவர் டிகிரி முடிக்காதவர், அவர் மனைவியை விட்டவர், அவர் வந்து ஓடி போனவர், அவர் வந்து பக்தர் கிடையாது, அவர் இந்துக்கள் சொல்வதன் மூலமாக தனிப்பட்ட தகவல் நடத்துவதன் மூலமாக மேலும் மேலும் நீங்கள் தோற்பீர்கள். மேலும் மேலும் அவருடைய கீர்த்தி பெருகிட்டே. இது வந்து உலக இயல்பு. பார்த்து ஒருத்தரை வந்து நீங்க நான் சரியா கேள்வி கேட்டீங்க, சரியா கேள்வி கேட்கல, இதுதான் நான் உங்கள்கிட்ட பேசணும். உங்களோட உருவத்தை கொண்டோ உங்களுடைய மற்ற விஷயத்தை பற்றி பேசினா ஊர் என்னையே காரி துப்பு, உனக்கு பதில் சொல்ல துப்புல, நீ அவரை இன்சல்ட் பண்ற அப்படின்னு. அவங்க ஜனாதிபதி உரை நிகழ்த்தினாங்கல்ல, அதுல பாயிண்ட் பாயிண்டா தப்பு சொல்லுங்க. சொன்னது பூரா ஃபேக்ட் இல்லை, அங்கேயே உடைச்சிட்டாங்க. அப்புறம் கடவுள்ங்கிறாரு, அவர் சொல்லியிருக்காரு. என்ன நீங்க நிமிர்ந்து கும்பிடுறீங்க, குனிஞ்சு கும்பிடுறீங்க. சபாநாயகர் வேற. சோனியா காந்தியை பார்த்து அவர் எப்படி கும்பிடுவாரு? சோனியா காந்தியை பார்த்தா ராகுல் காந்தி எப்படி கும்பிடுவாரு? ஆனா சபையின் சபை வச்சுக்க சபையில சார் அவங்க ராகுல். அதான் சொல்றேன். எங்க ஊர்ல நார்த் இந்தியால ரொம்ப சாதாரண வழக்கம். இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க அப்பாவை பார்த்தா, இருந்த வரைக்கும் நான் எங்க அப்பாவை பார்த்தா, எங்க அம்மாவை பார்த்தா, எங்க அக்காவை பார்த்தா, எங்க அண்ணனை பார்த்தா எல்லாரையும் விழுந்து கும்பிடுவேன். இது சொல்லி கொடுக்கப்பட்ட வழக்கம். ஆனா சபையில சபாநாயகருக்கு 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் ஆளுங்கட்சி தலைவர், இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர். நான் எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட ஒரு மாதிரியும் ஆளுங்கட்சி தலைவர்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்குங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் அரசியல் இருக்கிறார் சார். அது ஆனா சபையில நான் நடுநாயகமா அமரும் போது எனக்கு அது இல்ல. சின்ன வயசு, பெரிய வயசு, ஆண் பெண் அந்த மாதிரி வித்தியாசம் கிடையாது. அது வந்து வணக்கு வைக்கும் போது கிடையாது. நீங்க சபையை நடத்துறதுல அப்படிதான். நடத்துல உங்களுக்கு என்ன நேரம் குறைய கொடுத்துருக்காரு? நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்களே, அவங்க கோஷம் போட்டாங்களா? அவங்க பேசும்போது நீங்க கோஷம் போட்டீங்க. இப்ப யார் வந்து மரியாதை குறைவா நடந்திருக்கா சபைக்கு? பாரத பிரதமர் பேசும்போது கூச்சல், ராகுல் காந்தி பேசும்போது கூச்சல் இல்லையே. இப்ப யார் நாகரிகமா நடந்திருக்கா? யார் சபையை நாகரிகமா நடத்தியிருக்கா? மணிப்பூரை பத்தி பேசுங்க. அவர் பேசுவார் இல்லைங்க, அவர் உரிமை இல்லைங்க. நீங்க எப்படிங்க சொல்ல முடியாது? மாநிலம் அந்த மாநில எம்பியும் பேசுறாரு. இன்னைக்கு பேசிட்டார்ல, இன்னைக்கு ராஜ்யசபால பேசுறாரு, நீங்க பாத்துக்க மாட்டீங்க. மணிப்பூர் சொல்லிட்டு இருக்கீங்க. மணிப்பூர்ல அமைதி திரும்புது, அதே மணிப்பூர் உங்களை புறக்கணிக்கிற காலம் வரும், பாத்துட்டே இருக்கின்றாரு. லோக்சபால தானே, லோக்சபா எம்பிக்கள் தானே மணிப்பூர். நீங்க அப்படி சொல்ல முடியாதுங்க. நீங்க இங்க பேசணும் அங்க பேச சொல்ல முடியாது. பிரதமர்ல சார் எம்பிக்கள் கேக்குறாங்க. அததான் சொல்றேன், நீங்க பேசணும்னு சொல்ல முடியாது, எங்க பேசணும் சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் யுவர் ப்ரெரோகேட்டிவ். யூ கேன் ஆஸ்க் ஃபார். நம்ம பிரதமர் நம்ம சபையில நீங்க இத பத்தி ஒரு மாநிலம் கேட்டது தப்பே இல்லை. அவர் பேசிட்டார், ராஜ்யசபால பேசிட்டார். நீங்க மணிப்பூர் பேசிட்டே இருக்கீங்க. மணிப்பூர்ல வந்து சட்டம் ஒழுங்கு அமைதியா இருக்கு, நிலைமை சீரடைஞ்சுக்கிட்டே வருது. அந்த மணிப்பூர் மக்கள் எல்லாத்தையும் நீங்க எப்படி அரசியல் பண்ணீங்கன்னு பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க உங்களை தூக்கி எறிய போறாங்க, நீ இவ்வளவு சொல்லி முடிச்சு. அங்க பாஜக தான் இப்ப இல்ல சார், 2 எம்பியுமே காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, அதனால என்னாச்சு? ஆட்சி மாறிடுச்சாங்க. இல்ல சார், 2 எம்பியும் மக்கள் அங்க ஆனா காங்கிரஸ் பக்கம் தான் போயிருக்காங்க. பிரதமர் இந்த கட்சி பாஜக ஆட்சி தான் சார். 3 மாசத்துக்கா 3.25 மாசத்துக்கா அந்த ஊர்ல வேற மாதிரி சிஸ்டம் இருக்குதா? இல்ல சார், பாஜக ஆட்சி தான் நடக்குது. இந்த ஊர்ல அப்படி சொல்லி அந்த மக்கள் என்னவா வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்றேன். சரி, நம்ம மற்ற இடங்கள்லாம் பிஜேபி ஜெயிச்ச இடங்கள்லாம் காங்கிரஸ் வந்து தோல்வி அடைஞ்சு ஒத்துக்கிடுவீங்களா? நீங்க உங்க தெலுங்கானால எங்க ஜெயிச்சிருக்கீங்க? தேர்தல் எப்ப நடந்துச்சு? அங்க 8 ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்க. எப்ப நடந்துச்சு? பாதிக்கு பாதி தோத்துருக்கீங்க. ஆட்சி நீங்க தானே வந்தீங்க, அப்ப தோல்வி ஒத்துக்கிடுங்க. என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எம்பி ஜெயிச்சா ஆச்சா? எம்பி ஜெயிச்சா நீங்க பாலிடிக்ஸ் பண்ணி சொல்லிக்கங்க. நான் அதெல்லாம் மறுக்கல. தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா பாஜக நிராகரித்துட்டால் சொல்லிக்கங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஏதோ கண்ணை மூடிக்கன்னா மூடிக்கங்க.
நான் 11.5% தனியாகவும் 18% கூட்டணி சேர்ந்து வாங்கியிருக்காங்க பாஜக நான் சொல்லுவேன். 40லையும் பாஜக தோத்து சந்தோஷப்பட்டுங்க. எனக்கு என்ன கெட்டுச்சு? உங்களுக்கு 6% குறைஞ்சது பார்க்க மாட்டீங்க. இத்தனை கூட்டணிக்கு பிறகும் 1000 ரூபாய் காசு கொடுத்த பிறகும் இலவச பஸ் கொடுத்த பிறகும் அதை யோசிக்க மாட்டீங்க. கமல்ஹாசன் சேர்ந்த பிறகும் 6% குறைஞ்சது பார்க்க மாட்டீங்க. 40 தொகுதியில் 35 தொகுதியில் ஓட்டு குறைஞ்சிருக்கு. 35 தொகுதி குறைஞ்சிருக்கு. அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. மணிப்பூரில் 2 MP வந்து காங்கிரஸ். சந்தோஷப்பட்டுக்கங்க. எனக்கு என்ன கிடைச்சு? அது உங்கள் விருப்பம். நான் ஏன் தடுக்கிறேன்? ராகுல் காந்தி பேசுறதுக்கு இடையிலே பக்கத்துலேயே அயோத்தி எம்பியும் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டாரு. இடையிலேயே அவருக்கு கை கொடுத்து எழுப்பி கை கொடுத்து அவரை பற்றியும் பேசுகிறாரு. அயோத்தியிலேயே நீங்கள் தோத்துட்டீங்க, உங்களை தோக்கடிச்சிட்டாங்க மக்கள்னு பேசுகிறாரு. இதான் சொன்னேன். இதை மாதிரி ஆர்வம் நினச்சிக்க வேண்டியதாங்க. நான் வந்து ஒரு பப்பரம் மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டு நான் தான் ஜெயித்தேன், நீ தான் தோத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான். அதில் ஒன்று குஜராத்தில் வந்து அதிகமான சீட்டு வாங்கின போது திரு சிதம்பரம் அவர்கள் சொன்னது தான். திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னது தான் வெற்றிகரமான தோல்வின்னு. இதெல்லாம் சொல்லிக்கிட வேண்டியதான். எம்எல்ஏ யார், எம்பி யார், ஆட்சி யாரு, கிளியர் மெஜாரிட்டி முடிஞ்சு வச்சுக்காது. நீங்கள் அவர் ஜெயிச்சார், ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு ஜெயிச்சார், என்ன சொல்லுவீங்க? நீங்கள் உங்கள் ஊர்லேயே ஜெயிக்க முடியாமல் வயநாடு போனீங்களே, அதுக்கு என்ன செய்யறது? தோத்தீங்களா இல்லையா? உங்கள் ஊரில் தோத்தீங்களா இல்லையா பாஸ்? அப்புறம் அப்போ யார் ஊர், யார் தொகுதி? சோனியா காந்தி இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண சொன்னாங்க. எங்கள் குடும்பத்துக்கு பாத்தியப்பட்டது நாங்களே. நம்ம ஜெயிச்சிட்டாங்கல்ல மறுபடியும். ஒரு தடவை சரி வந்து இப்போ ஜெயிச்சு அடுத்த முறை ஜெயிச்சு போகிறாங்க. அவ்வளோதானே? அப்போ ஓகே தானே? அப்போ ஒரு முறை ஜெயிக்கிற தோக்குற மேட்டர் கிடையாது தானே அமேதிக்கு சட்டம். அப்புறம் அயோத்திக்கு வேற சட்டம் வருமா? இல்லை சார், ஆனால் அயோத்தி ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. உத்தரப்பிரதேசமே ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு எதுவுமே கிடையாது. அங்கே அகிலேஷ் ஆனால் அதெல்லாம் ஜெயிப்பு தோப்புக்கு 100 காரணங்கள். ஒரு காரணம் கிடையாது. இந்த முறை அகிலேஷ் யாதவ் அண்ட் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி ஒர்க் ஆயிருக்கு. வேற எந்த கட்சி அங்கே இருக்கு? திமுகவா? சார் மம்தா பானர்ஜியா? மாயாவதி இருக்காங்க. மாயாவதி எங்க போனாங்க? அதான் அவங்க ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்தாங்க. அவங்க ஒரு ஃபேக்டராவும் இல்லை ரொம்ப நாளா. நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க. இப்பவுமே 10% ஓட்டு வாங்கிட்டாங்க. வச்சிருப்பாங்க. வச்சுக்க வேண்டியதான். என்ன எங்க அண்ணன் சீமான் 8 வாங்கியிருக்காரு. எத்தனை கவுன்சிலர், எத்தனை எம்எல்ஏ, எத்தனை எம்பின்னு கேளுங்க. அதான் இப்படி மும்முனையா இருந்துமே பாஜகவுக்கு இருமுனையா இருக்கிறது. யார் ஓட்டு போதுங்கிறதுல உங்களுக்கு அயோத்தி தானே பிரச்சனை. சந்தோஷப்பட்டுக்கங்க. நான் சொல்றேன்ல, அயோத்தி மட்டும் இல்லை சார், உத்தரப்பிரதேசல அதிக தொகுதிகள் கூட்டணி தானே. சரி, நீங்க ஆட்சிக்கு உட்காந்துக்கங்க. நீங்க போய் ஜனாதிபதி கொடுத்துட்டு நான் தான் பிரதமர் சொல்லிக்கங்க. யூபியில் நாங்க தாங்க ஜெயிச்சோம்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கங்க. இல்ல சார், ஸ்ட்ராங்கா இருக்கும், சிறப்பான ஆட்சி நடக்குது. நான் தான் சொல்றேன்ல, நீங்க யூபியில ஜெயிச்சிட்டீங்கன்னு நான் சொல்றேனே, போய் ஆட்சி பிடிச்சு உட்காந்துக்கங்க. பிரதமர் மாத்திருங்க. இதையே பிரதமரும் கேட்கிறாரு. இன்னமும் 99 எடுத்துட்டு இவங்க 99 இது 99 சொன்னா மொட்டையா சொன்னீங்கன்னா 4 பேர் நல்ல இதையும் சேர்த்து சொல்றாரு. 100க்கு 99 கிடையாது குழந்தை, 543 99. பிஜேபி தனியா வாங்கி இருக்கிற சீட்டு இவர்கள் மொத்த கூட்டணி வாங்கின சீட்டோட 6 சீட்டு கூட. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஆனா சார், நீங்க 303 வாங்கக்கூடிய இடத்துல இருந்து சரிஞ்சிருக்கீங்க. சரி, நீங்க நாங்க 50 வாங்கக்கூடிய இடத்துல இருந்து 100 ஆயிருக்கும், டபுள் ஆயிருக்கும். அப்ப நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோங்க. அவங்க அதே பெர்ஃபார்மன்ஸ் எல்லா தேர்தலையும் பண்ண வாழ்த்துக்கு. இதே பெர்ஃபார்மன்ஸ் எல்லா தேர்தலையும் பண்ண. ராகுல் காந்தி எழுதி வச்சுக்கோங்க, குஜராத்லயே இந்த தடவை தோக்கடிக்கிறவங்கள பண்ணுங்க. நான் தோத்தாங்கன்னு சொல்ல போறேன். நான் குஜராத்ல வந்து பிஜேபி ஆட்சி இல்ல காங்கிரஸ் ஆட்சி இல்ல மாத்த தான் சொல்ல போறேன். ரிசல்ட் வந்து நான் மாத்தி சொல்லுவேன். ஜெயிங்க நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் நான் பிஜேபி ஜெயிச்சிருக்குன்னு சொன்னேன். 40 MP பிஜேபி வந்துட்டாலும் சொன்னேன். 40 திமுக சவால் விடுறாருல்ல சார். அது அவர் சவால் விட்டா விட்டுட்டு போக வேண்டியது. அது பார்ப்பாங்க, களத்தில் பார்ப்பாங்க, அது நடக்கும்போது பார்ப்போம். நம்ம நீங்க முதல்ல இந்த 3 எலெக்ஷன் அவர் சவால் விட்டார் பிரதமர். இதே பார்லிமெண்ட்ல இதே ஜனாதிபதி உரையில் சொல்லிட்டாரு. 3 எலெக்ஷன் வரப்போகுது. ஹரியானால, மகாராஷ்டிரால வரப்போகுது. நீங்க பாருங்க, உத்தரகாண்ட் நினைக்கிறேன், உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் அந்த இதுல 3ல வரப்போ நீங்க பாருங்க அப்படின்னாரு. போய் பாருங்க, அங்க போய் சவால் விட்டாலும் அங்க அந்த சவால் வாங்க. அப்புறம் குஜராத் அப்புறம் பார்ப்போம். இந்த வருஷம் 24 வருதுல, வாங்க. அவர் சொல்லிட்டாருல, ஃபேஸ் பண்ணுங்க. ஜெயிச்சிங்கன்னா ஜெயிச்சிங்கன்னு சொல்ல போறேன். காங்கிரஸ் ஜெயிச்சா பிஜேபி ஜெயிச்சு நான் நியூஸ் சொல்ல முடியுமா? ரிட்டாரிக்கா வரக்கூடிய சவால் ரிசல்ட், எண்ட் ரிசல்ட் தான் சமேட்டா தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். நாங்கள் யூபியில் ஜெயிச்சோம், அயோத்தியில் ஜெயிச்சோம், 99 வாங்கினோம். நல்ல பிரதமர் மோடி, ஆட்சி பிஜேபி, நெக்ஸ்ட். இவ்வளோதான். சபாநாயகர் கொடுத்துருவாரு. பலவீனமான கவர்மெண்ட் ஒன்றும் கிடையாது. முக்கியமான துறையெல்லாம் பிடிங்கிடுவாங்க. சந்திரபாபு நாயுடு விட மாட்டார், ஒன்றும் கிடையாது. நீங்கள் பூரா ஆசைப்பட்டு உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். 10 பைசா பிரயோஜனப்படாது. எதிர்கட்சி தலைவராக உட்காந்துட்டீங்கன்னு ஆசைப்பட்டுங்க, அவ்வளோதான். எதிர்கட்சி தலைவர் ஆனதை பற்றி சார், ஏன்னா 10 வருஷமா எதிர்கட்சி தலைவரே இல்லை லோக்சபா. என்ன செய்ய போகிறாங்க? நீங்கள் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணணும்ல. அதில் வந்து நீங்கள் வந்து வெறும் ரிட்டாரிக்கு வந்து யார்? அதுக்கு வந்து எங்கள் அண்ணன் மாணிக்க தாக்கூர் விட்டீங்கன்னா இன்னும் பின்னி பழக எடுப்பார். ரிட்டாரிக் பேசுகிறதா ஒரு மேட்ரு. திருச்சி சிவாட் விட்டீங்கன்னா பாயிண்டா 100 பேசுவார். பாயிண்ட் அவர் ராஜ்யசபா. அதான் சொல்லுவேன். அது என்ன பிரயோஜனம்ன்ற நான். உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க 100 பேர் இருக்கிறாங்கன்ற.
என்ன பண்ண போறீங்கன்ற நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னு பாருங்க. அதான் சார் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அரசியல் ரீதியா இது ஸ்ட்ராங் தான், super தான். மக்கள் முட்டாள்கள் கிடையாதுங்க. நீங்க அங்க உட்கார்ந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தா அவங்க ஏற்க மாட்டாங்க. ஒரு சட்டம் வரப்போகுதுன்னா அதுல நீங்க என்ன கான்கிரீட்டான இன்புட்ஸ் கொடுத்தீங்கன்னு பார்ப்பாங்க. அது இல்லைன்னா நீங்க நேரத்தை கடத்துறீங்கன்னு பார்ப்பாங்க. பார்லிமெண்ட்ல பிரதமர் பேசுறாரு, நீங்க பேச விட மாட்டீங்க. நீங்க பேசுறீங்க, அவங்க அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. மக்கள் என்ன கண்ணு தெரியாதவர்களா? ஆனா என்ன சொல்லி அவங்க கேட்குறாங்கன்னு பார்ப்பாங்கல்ல, எதை நோக்கி அவங்க அந்த கூச்சல் இடுறாங்கன்னு பார்ப்பாங்கல்ல. எதுவுமே கேட்கல. அவர் என்ன பேசுறாருன்னே கேட்க அப்படி கூச்சல் இடுவீங்க? பேசி முடிச்சாதானே சொல்லணும். ஜனாதிபதி உரை நிகழ்த்தினாங்க. அதற்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட அத்தனை பேருமே பேசினாங்க. அவங்க பாயிண்ட்டுக்கு இவர் பதில் சொல்றாரு. இவர் பேசும்போது கத்துறீங்க. நீங்க பேசும்போது சார், பேசுறாங்க. நான் அதை பத்தி தான் பேச போறேன், இருங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லி அதை இது பண்ணலாம்ல. ஏங்க சும்மா ஏதோ காமெடி பண்ணாதீங்க. நீங்க பார்லிமெண்ட்டே பார்க்காத மாதிரி பேசாதீங்க. சபாநாயகர் கதறாரு, கெஞ்சுறாரு, உட்கார்றாரு, எந்திரிக்கிறாரு, நில்லுங்கன்றாரு, பைட்டியேன்றாரு. உட்கார சொல்லலாம்ல நீங்க என்ன அர்த்தம்? ராகுல் காந்தி பேசின மாதிரியே இன்னும் ஆராசா அவர்கள் பேசினதும் சமூகம் முழுக்க பார்க்கப்படுது, சமூக வலைதளம் முழுக்க அதுவும் பரப்பப்பட்டிருந்துச்சு. அதில் பேசின முக்கியமான விஷயங்களும் பார்க்கப்பட்டிருந்துச்சு. என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க. மாட்டிக்கிட்டீங்களா? நீங்கள் முகலாயர்களை வந்தேரிகள்னா ஆரியர்களும் வந்தேரிகள் தான் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறார். ஆரியர் திராவிடம் தேறிய ராசா போற்றி புகழுகிற அம்பேத்கர் என்ன சொன்னார் பாருங்க. மத்த அதையும் கோட் பண்றாரு. என்ன சொல்றாரு? அம்பேத்கரின் படி திராவிடர்கள் தான் இந்த மண்ணின் பூர்வகுடிகள். தமிழர்களையே நாகர்கள்னு சொல்லி குறிப்பிட்டு அவர் சொல்றாரு. அதை விட்டுருங்க. நான் ஆமான்ற, நான் இல்லை தமிழர்கள் பூர்வகுடிகள் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். தமிழும் சமஸ்கிருதம் மட்டும்தான் இந்தியாவிலே தனித்து நின்று இயங்கக்கூடிய மொழிகள். மற்ற எந்த மொழிக்கும் தனித்து நிற்கிற தகுதியே கிடையாது. தனித்து நிற்கிற 2 மொழி தான். இந்த 2 மொழிக்கு தான் ஆர்ஜினே தெரியாது. என்னைக்கு வந்தாலும் ஒரு காலக்கணக்கே சொல்ல முடியாது. நான் ஆமாம் தமிழின் பெருமையை ஒரு செகண்ட் நான் மாற்றி கூட யோசிக்க மாட்டேன். இல்லைன்னு சொல்லலை. ஆரியர் வந்தேரிகள்னு சொன்னீங்க இல்லையா, அந்த தேரி பற்றி அந்த அம்பேத்கர் என்ன சொன்னார்? அண்ணன் ஆர்எஸ்ஆர்ட்டு கேளு. என்னைய பட்டியலினத்தவராக தான் பார்க்குறாங்கன்னு சொன்னார்ல, அப்படி தான் சொல்கிறார். என்னை இன்னமும் பட்டியலில் தான், என் குடும்பத்திலே நிறைய ஜாதிக்காரங்க இருக்கிறாங்க, ஆனால் என்னை இன்னும் பட்டியலில் தானே சொல்கிறாங்க. ஆனால் அவர் பட்டியலின் தொகுதியில் நிற்கிறார். பொது தொகுதியில் நிற்க முடியும். சரிங்களா? ஒரு பொது தொகுதியை சேர்ந்தவர் தான் பட்டியலின் தொகுதியில் நிற்க முடியாது, ஒதுக்கீடு தொகுதியில். ஆனால் பட்டியலத்தை சேர்ந்த பொது தொகுதியில் நிற்க முடியும். அவர் கட்சி ஏன் நிப்பாட்டலன்னு அவர் சொல்லணும். எதுக்கு சொந்த ஊர் விட்டு ஊட்டியில் போய் நிற்கிறான்னு அவர் கேட்கணும். என்னை பட்டியலினத்தவராக பார்க்குறாங்கன்னு யாரை சொல்கிறார்? கட்சிக்காரங்களையா கட்சி தலைவரான்னு சொல்லி அவர் சொல்லணும். அவர் அதே ஆரியன் திராவிடம் தியரி பற்றி குப்பை தொட்டியில் போட வேண்டிய தியரி அப்படின்னு அம்பேத்கர் வார்த்தை பயன்படுத்துறார். இந்த தியரி பற்றி டிஸ்கஸ் எதுக்கு பண்ணிக்கிட்டு அடுத்து ப்ரோக்ரஸிவாக பேசணும் பார்க்கணுன்ற சென்ஸ்ல நீங்க அப்புறம் இன்னைக்கு எதுக்கு ஆரியம் பற்றி பேசுனீங்க? இல்லை பிரதமர் அதாவது 1000 வருஷத்துல உள்ள இருந்த முகலாயர்கள் பற்றி பேசக்கூடாது. ஆனால் எத்தனை லட்சக்கணக்கான வருஷம்னு தெரியாமல் ஒரு சொல்லக்கூடிய, அதுவும் மறுக்கக்கூடிய, ஆளுக்கு ஒரு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு ஆரிய தேரி பற்றி பேசணும். நல்லா இருக்கே உங்க லாஜிக்கு? இல்லை சார், அவர் சொல்றது பிரிட்டிஷ்காரங்க எங்கேயோ இருந்து நம்மள இங்க ஸ்லேவரியா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனுடைய இவங்க இங்கேயே வந்து குடியேறினவங்க. நம்ம அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்னமும் இருக்குன்றார். எதுக்கு பிரிட்டிஷை சொல்றாரு, எதுக்கு முகலாயர் சொல்றாருன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்னமும் இருக்குதுன்றார். இங்க வந்து செட்டில் ஆனவங்க, இங்க வந்து குடியேறினவங்க, இங்க 1000 வருஷமா ஒன்னானவங்க முகலாயர்கள். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அண்ணா ஆராசை பச்சை தெளிவு பண்ணி கேட்டுங்க, இல்லாட்டி நீங்க தெளிவு பண்ணிங்க. இந்திய முஸ்லீம்கள் வேற, முகலாயர்கள் வேற. முகலாயர்களை ஏற்க முடியாது, முகலாயர்களை ஏற்க முடியாது. இந்திய முஸ்லீம்கள் என் கூட பிறந்த சகோதரர்கள். மதம் மாறணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? முகலாயர்கள் நான் ஏன் ஏற்கணும்? என்னை ஆண்டு அடிமைப்படுத்தி என் வீட்டு பிள்ளைகளை தூக்கிட்டு போய் என்னை கொன்று தின்னு அத்தனை வேலையும் பண்ணவங்களை நான் ஏற்கணுமா? நான் இந்துவா இருக்கிறதுக்கு எனக்கு மாதிரி வரிச்சவங்களை நான் ஏற்கணுமா? அவங்களும் என் பக்கத்து வீட்டு பாய் ஒண்ணா? அந்த முகலாயர்களோட ராஜபுத்திரர்களோ மற்ற இந்து மன்னர்களோ ஏங்க 4 பேர் காட்டி எடுத்துக்கிட்டாங்க. ஏங்க காட்டி கொடு 4 பேர், அப்ப நானும் காட்டி கொடுக்கணுமா? அப்ப ராஜபுத்திரர்கள் ஏத்துட்டா நான் ஏத்துக்கணுமா? காட்டி கொடுக்குற எப்ப இல்ல? வெள்ளையனுக்கு ஆதரவா யாரும் இல்லையா? ஜெனரல் டயர் சுட்டாரே ஜாலியன் வாலாபாக்ல, சுட்டவன் இல்லை, இந்தியா யாரும் இல்லையா? சுட்டவன் இல்லை, ஆர்டர் போட்ட டயரு. அங்க போலீஸ்ல ஒருத்தரோட இந்தியன் இல்லையா? பெரும்பான்மை. அப்புறம் குடியாத்த குமார் நடிச்சவன் நேரம் லண்டன்ல இருந்து வந்தானா? என் ஊர்ல 4 போலீஸ்காரன் இருப்பான், என் ஊர்ல 4 மிலிட்டரிக்காரன் இருப்பான், என் ஊர்ல 4 வெள்ளைக்காரனுக்கு வேலை பார்ப்பான். அதுக்கு நான் வேலை பார்க்கணுமா? இதுதான் சார் சொல்றாரு. இப்போ ஆராசா நீங்க 100 வருஷம் 200 வருஷம் இல்ல ஒரு 1000 வருஷத்துக்குள்ள வந்தவங்களை இப்படி சொல்றீங்கன்னா அப்ப இன்னும் பின்னாடி போங்க அப்படின்ற. போங்க, அதுக்கு தானே பின்னாடி போய் நீங்க அம்பேத்கர் சொன்னா பாருங்க சொல்லிட்டே இல்லைங்க. திரும்பி 4வது ஒரே விஷயம் கேட்குறீங்க. பின்னாடி போங்க. நான் ஆரிய திராவிட பத்தி பேச வேண்டாம்னு சொல்லல. போயிட்டு ரிசர்ச் ஸ்காலரா இருக்கக்கூடிய படிச்ச அம்பேத்கர் என்ன சொன்னான்னு கேளுங்க. ராகுல் காந்தி என்ன சொன்னார் விட்டுருங்க. இந்தியாவில் மெத்த படித்த திரு சுப்பிரமணிய சாமியுடைய வார்த்தையில சொல்ல போனா ஒரிஜினல் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கிடையாது, ஒரிஜினல் பண்டிட் அம்பேத்கர். அப்படி மெத்த படிச்சு டாக்டரேட் வாங்கி வெளியில போயிட்டு பாரிஸ்டர் பட்டம் வாங்கி அவ்வளவு வேலை பண்ண அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க.
நீங்கள் தானே அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிறேன்னு சொன்னீங்க, இவங்க அவமதிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இப்போ யார் அவமதிக்கிறான்னு சொல்லுங்க. அவருடைய நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே அம்பேத்கர் சொன்ன பாயிண்டாக நான் சொல்கிறேன். அவர் சொன்ன அத்தனைக்கும் எதிராக செயல்படுறது திமுகவும் காங்கிரஸும். இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா அவங்க எந்திரிச்சு பேசும்போது பிரதமரே எந்திரிச்சு போயிடுறாரு. அந்த விஷயங்கள் கூட பக்கத்தில் ஒருத்தர் நிச்சு போனா தெரியுமா? பார்த்தீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள்லாம் கேள்விப்படுறது பார்க்கறது இல்லை. பிரதமர் எந்திரிச்சு போனார், ராகுல் காந்தி எந்திரிச்சு போயிட்டாரு. ராகுல் காந்தியை சிட்டுன்றாங்க. ராகுல் காந்தி பிரதமரையும் இருங்கன்னு தான் சொல்றாங்க. ராகுல் காந்தி சிட்டானாரான்னு பாருங்க. ராகுல் காந்தி சிட் அப்படின்னாங்களா? சிட் ஆயிட்டாரான்னு பாருங்க. ராகுல் காந்தி எந்திரிச்சு போயிட்டாரு, சபாநாயகர் எந்திரிச்சு போயிட்டாரு, மொத்த சபை எந்திரிச்சு போயிடுச்சு. 2.5 மணி நேரம் பேசியிருக்காரு ராகுல் காந்தி. அத்தனை பேரும் தொண்டை தண்ணி வைத்து உட்காந்து பார்த்துருக்காங்க. பேசி முடிச்சா எதிர்க்கட்சியில் பேசி முடிச்சாரு. அடுத்து ஒவ்வொருத்தராக கட்சிகளும் கிளம்பி போகிறாங்க. பிரதமரை பார்த்துட்டு பயந்துட்டாங்க. அப்போ ராகுல் காந்தி நானாரு? சொந்த கட்சி, சொந்த கூட்டணி. மகுவா மொய்த்ரா என்ன சொல்றாங்க? அவர் எங்க ஆள் தான், எங்க எல்ஓபி தான், நீங்க கவலைப்படாதீங்கன்றாரு. சார் நீங்க அவங்க கட்சி பிரதமர் நீங்க உட்கார்ந்து கேளுங்க. உங்க சோருக்கு உட்கார முடியுமா? நீங்க சபாநாயகர் உட்கார சொல்லுங்க, எந்திரிக்க சொல்லுங்க. ஒத்த எம்பி வச்சுட்டு நீங்க வந்து சவுண்ட் விடுவீங்க, வந்து மொத்த எம்பி வச்சுட்டு அவர் வந்து உட்காந்துருக்கணும். உங்களுக்கு ராகுல் காந்தி ஏன் எந்திரிச்சு போனாரோ அதுக்காக தான் பிரதமர் எந்திரிச்சு போனார். அவங்களுடைய உரையிலையும் நீங்க எம்ங்கிற வார்த்தையில ஏகப்பட்ட விஷயங்களை பேசுனீங்க தேர்தல் பிரச்சாரத்துல. ஏன் மணிப்பூரை பத்தி மட்டும் பேசலைன்னு? அதெல்லாம் ரிட்டாரிக்கு நான் மணிப்பூர் பத்தி சொல்லிட்டேன் சார். அடுத்து நீட் கூச்சலும் எழுப்பப்பட்டுச்சு. நீட்டை பத்தி பேசுங்க, நீட்டை பத்தி டிஸ்கஷன் வேணும், நீட்டை பத்தி டிஸ்கஷன் வேணும். பேச வேண்டியதானே எல்லாரும்? பேசல. ஏன் பேச வேண்டியதானே? ஜனாதிபதிக்கான உரையில பதில் வர சொல்லும்போது எல்லாரும் 2.5 நாள் விவாதம் நினைச்சீங்க. பேச வேண்டியதானே? உங்களை யார் தடுத்தா? நீட்டு பத்தி மணிப்பூர் பத்தி எப்படி பேசிட்டீங்க? அது மாதிரி நீட்டை பத்தி பேச வேண்டியதானே? அதுவும் பேசுறாங்க சார். நீட்டை பத்தி ராகுல் காந்தி பேசினாரா இல்லையா? பேசினாரு சார். அப்புறம் என்ன பேச வேண்டிய? எல்லாரும் ராகுல் காந்தி பேசணும் வேணும்ன்றாரு. எங்க பிரதமர் பேசணும்ன்றாங்க. எங்க நீங்க சார்ஜ் வச்சு அவர் பேசுவார்லங்க. அவர் பார்லிமெண்ட்ல பேசினார்லங்க, மாநிலங்களில் பேசினார்லங்க. நீங்க டிஸ்கஷன் வேணும் தானே சொன்னீங்க, டிபேட் வேணும். நீங்க பேச வேண்டியதானே? ராகுல் காந்தி பேசினார்ல, ராகுல் காந்தி பேசினா மாணிக் தாக்கூர் பேச முடியாதா? மகுவா மொய்த்ரா பேச முடியாதா? பேச வேண்டியதானே? உங்களை யார் தடுத்தா? பாயிண்ட் இல்ல, என்ன சொல்றது தெரியல. அவ்வளோ குழப்பம் நடந்துட்டு அவ்வளோ குழப்பத்தை பேச வேண்டியதானே? யார் கழுத்தை பிடிச்சா யார் வாய மூடனா? போராட்டங்களே பல மாநிலங்கள் நடந்துட்டு, மாநில அரசுகளே எதிர்ப்பு. ஏங்க நான் ஒண்ணுமே நான் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க என்ன கேட்டீங்க? நீட்டு விவாதிக்க அனுமதிக்கலன்னு சொன்னீங்க. அதானே சொன்னீங்க. கோஷம் எழுப்புனாங்க. பிரதமர் இத பத்தி பேசுங்க சொல்றாங்க. நீங்க பேசுங்க, நீட்டை பத்தி வரிசையா குற்றச்சாட்டு அடுக்குங்க. பேசுனாங்க சார். ராகுல் காந்தி அப்புறம் என்ன விவாதம் நடவடிக்கை? இப்ப உங்க கேள்வியில நியாயம் இல்ல சார். நான் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காக பேசுறேன். ஆனா இது என்ன, இத பத்தி இது திருப்பி நீங்க இருந்தீங்களா? கேட்டீங்களா? அவர் பேசும்போது 2.5 மணி நேரம் பேசும்போது கேட்டீங்களா? மாநிலங்களில் பேசும்போது கேட்டீங்களா? உங்களுக்கு தான் அக்கறையே கிடையாது. அப்புறம் அவர் என்ன பேசினா என்ன? நீங்க சபையில் இருக்க போறது கிடையாது, இருந்தாலும் கத்த போறீங்க. அவர் என்ன பேசினா என்ன? சார் ஸ்பெஷல் டிஸ்கஷனுக்கு அனுமதி கேட்டு அதுவும் நடக்கல. இல்ல ஏங்க நான் என்னங்க நீங்க புரியாம ஒரே மேட்டர் திரும்ப இது ராகுல் காந்தி எவ்வளவு பெட்டர் போல தெரியுது. நான் தான் நீங்க தான் சொல்றீங்க அவர் பேசினாருன்னு. மற்றவங்களுக்கு யாரு பேசுற தடை இருந்துன்னு கேட்குறேன். ஜனாதிபதி உரையின் மீதான உரை ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. நீங்க அண்ணன் வந்து ஆரிய திராவிடம் பத்தியே பேசிட்டு வந்துட்டாரு. அப்ப நீங்க நீட் பத்தி பேசுறதுன்னா குற்றச்சாட்டு வைக்கணும்னா நீங்க பதில் சொல்லாம கூட தவிர்க்கலாம்ல, அமைதியா கூட இருந்துடலாம். அதை தாங்க நீங்க சொல்ல வேண்டியதாங்க. எல்லாம் நீங்க பேச டிஸ்கஷனே இந்த டைட்டில்னு ஒன்னு இருந்துச்சுன்னா பேசிதானே ஆகணும்ன்ற சூழல் வருது. ஏங்க இந்த டைட்டிலே நீங்க அதை பேசலாம்லங்க. ராகுல் காந்தி எப்படிங்க பேசினாரு? எந்த டைட்டிலுங்க பேசினாரு? சார் அதுக்கு அது பதில் வரல. இல்ல ஆனா உங்களுக்கு பதில் வந்தானே வராட்டி என்ன? நீங்க கேட்டீங்களா? கேட்க போறீங்களா? நான் பாட்டுக்கு பேசிட்டு போறதுக்கு அது அப்படித்தானங்க செஞ்சீங்க. நீங்க பேசும்போது எதிர்க்கட்சி உட்காந்துச்சுல, பிஜேபி கோஷம் போட்டுச்சா? ஹோய் 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 99 சொல்லிச்சா? அவங்க கேட்டாங்கல்ல, பதில் சொன்னாங்கல்ல. நீங்க அவங்க பேசும்போது கேட்க வேண்டியதானே? பதில் சொல்ல வேண்டியதானே? பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்ப வேண்டியதானே? அவங்கள பேச விட மாட்டீங்க, பேசினா எந்திரிச்சு போயிடுவீங்க. அப்புறம் அதை பேச இதை பேச உங்களுக்கு டிராமா பண்ணணும், பண்ணுங்க. அமித்ஷாவே இடையில கோவப்பட்டு எந்திரிச்சு சபாநாயகர்கிட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி எல்லாம். ஆமா, அப்புறம் போய் சொன்னா கேட்க மாட்டாரா? போய் சொன்னா கேட்க மாட்டாரா? விவசாயிகளுக்கு வந்து எதுவுமே செய்யலை அப்படின்றாரு. என்ன கம்மியாக கொடுத்துருக்கீங்க, இவ்வளோதான் கொடுத்தீங்க, இவ்வளோ போய் சேரலன்னு சொன்னோம். 19 எதுவுமே செய்யலை. இது சிவராஜ் சிங் சௌஹான் எந்திரிச்சு என்னென்ன செஞ்சோன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு அக்னிவீருக்கு ஒன்றுமே செய்யலைன்னார். ராஜ்நாத் சிங் எந்திரிச்சு என்ன செஞ்சோன்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, பாருங்க ஒவ்வொன்றா பொய்யா சொல்லிட்டே போகிறார், ஒன்றா எந்திரிச்சு சொல்லிட்டு இருக்க முடியுமா? இது வந்து வருஷம் 5 இன்டரப்ஷன் இருந்துச்சு. 5 மந்திரிகள் குறுக்க பேசினாங்க, ஒரு பிரதமர் குறுக்க பேசினார். ஏன்னா அவ்வளோ பொய். பாருங்க ஒன்றுனா பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்காருன்னு கேட்குறாங்க. சபாநாயகர் சொல்ல மாட்டாங்களா? அப்போ அவங்க சொன்னால் நீங்கள் சபாநாயகர் கேட்குறீங்க, இப்போ நீங்கள் போய் சொன்னால் பேசாமல் உட்காந்துருக்கணுமா? இதே நேரத்தில் மாநிலங்களவையில் ஜெய்ராம் ரமேஷை துணை ஜனாதிபதி வந்து நீங்கள் இந்த இடத்துல இருந்திருக்கலாம், கார்கே இடத்துல இருந்திருக்கலாம்
அப்படின்னு சொல்ல, அவர் கார்கே அதுக்கு அதாவது வர்ணாசிரம கடைபிடிக்காதீங்கன்னு சொல்ல. பியூட்டிஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணார். இதை விட வந்து ஒரு ஆச்சரியமா ஒரு மோசமான ஒரு ட்விஸ்ட் நான் பார்த்துருக்க மாட்டேன். அவர் சொல்றது ரொம்ப தெளிவாக சொன்னார். நான் அதை முழுக்க பார்த்தேன். நான் சும்மா உட்காந்துட்டு நான் பேசுறேன். நீங்கள் குறுக்க பேசுறீங்க. உங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் பேசட்டும், நீங்கள் கேளுங்க. சோனியா காந்தி பேசாமல் உட்காந்துருக்குறாங்க, இவர் கார்கே பேசாமல் உட்காந்துருக்காங்க. நீங்கள் எது கத்திட்டு இருக்கீங்க? நீங்கள் பேசாமல் அங்கே உட்காந்துக்கோங்க அப்படின்னு நீ அவருக்கு பதிலாக நீ பேசிட்டு இருக்கியா அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. உடனே இவர் எந்திரிச்சு வர்ணாசிர தர்மத்தை பேசுகிறார். அவர் என்ன சொன்னார்? இத்தனைக்கும் நீ பெரிய இன்டெலிஜென்ட்டு, பெரிய புத்திசாலி, நான் மறுக்கலை. ஆனால் இப்படி குறுக்க அவருடைய சீட்டை பிடிச்சிட்டு இருக்காதுன்னு நீ சொல்கிறார். இது அவர் பேச வேண்டிய இடத்துல நீ பேசாதீங்கிற ஒரு சாதாரணமான கமெண்ட். அது ஒரு வர்ணாசிர தர்மத்தை வரைக்கும் கொண்டு போய் இன்டர்பாயிண்ட் தான். அது எதனாலும் ட்விஸ்ட் பண்ணணும் ஒரு கணக்கு, அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? வர்ணாசிர தர்மம் எங்கே வந்துச்சு? அதனால தான் நீங்கள் அவர் இன்டெலிஜென்ட் சொல்கிறீங்க. அவர் அப்போ ஜெயராம் ரமேஷ் இன்டெலிஜென்ட் இல்லைன்னு கார்கே சொல்கிறாரா? கார்கே இன்டெலிஜென்ட் இல்லைன்னு அது எப்படி அது எங்கே சொன்னார் சொல்லுங்க. நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட், நீங்க பேசாம அவர் இடத்துல அப்படி உட்கார்ந்து நீங்க பார்க்கல, நான் பார்த்துட்டேன். அது போல தெரிஞ்சுக்கங்க. நான் அந்த வார்த்தையை வெர்பாட்டியமாக சொல்லுவேன். நீங்கள் குறுக்க பேசுகிறீங்க, எல்ஓபி இடத்த நீங்கள் பிடிக்க பார்க்குறீங்க. நீங்கள் அவ்வளோ பேசுனீங்கன்னா யூ ஆர் ஸ்மார்ட். நீங்கள் அங்கே வந்து உட்காந்துக்குங்க. அலோவ் ஹிம் டு ஸ்பீக், அலோவ் ஹிம் டு ஒர்க். அவர் அதுக்கப்புறம் விளக்கமும் கொடுக்குறாரு. ஏங்க, நான் வந்து உங்கள் வேலையை அவர் பிடிங்கிட்டு இருக்கிறாரு, அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கு, நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன், நீங்கள் எப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அதுக்கப்புறமும் சொல்கிறாரு. எனக்கு வந்து சோனியா காந்தி தான் பதவி கொடுப்பாங்க, எனக்கு வேற யாரும் கொடுக்கல, அவர் வேற ஏதோ பேசிகிட்டு இருக்கிறார். அவருடைய விசுவாசத்தை காட்டுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் சார்? அப்போ ஓவராலாக ராகுல் காந்தியினுடைய அந்த ஸ்பீச் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? எந்த தாக்கமும் ஏற்படுத்தாது. அது வந்து அரசியல் கட்சிகளோட தலைவராக அவர் வந்து எல்லா மீடியாலும் அட்டென்ஷன் வரணும்னு நினச்சார். அது வந்துருச்சு. மறுநாள் அவங்களுக்கு வேற செய்தி. அவ்வளோ சாதிக்க முடியுமா, நிலை நிற்க முடியுமான்னு ஒன்றும் கிடையாது. நான் ஒரு சட்டத்தை நிறுத்தினேன், ஒரு சட்டத்தை திருத்தினேன், ஒரு விஷயத்தை அவங்க தப்பு செய்ய போகிறத நான் மாற்றினேன், அப்படி தான் செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியும். அவங்க கோஷம் போடவே வேண்டியதான், எல்லா ஊடகத்துலையும் வந்து தலைப்பு செய்ய போட வேண்டியதான், தேவேந்திரன் கேள்வி கேட்க வேண்டியதான். அதை தவிர வேறு ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவேந்திரன் நாளைக்கு வேறு பேட்டி கேட்பாரு. அவர் 68 பேர் இறந்ததே மறந்துட்டாரு சார். நம்ம அதை பேசணும் சார். அது பேசுனீங்க, அடுத்த பேட்டி போயிட்டீங்களே, அடுத்த பேட்டி போயிட்டீங்க. அதை விட்டு அதுதான் 68 பேர் குடும்பம் என்னாச்சு? நடுரோட்டில் இருந்த குழந்தைகள் என்னாச்சு? அந்த அழுத பிள்ளைகள் கண்ணீருக்கு என்ன தீர்வு? அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த 68 பிள்ளைகள் இறந்ததே அடுத்த மேட்டருக்கு போயிட்டோம். ராகுல் காந்தி பேசல என்ன நிற்கும் நினைக்கிறீங்க? அது அடுத்த டாபிக். ஸோ அப்போ இதை பயன்படுத்தி இதை கண்டினியூ பண்ணுமா? கன்ஸ்ட்ரக்டிவாக எதுவும் செய்யலை சார். கன்ஸ்ட்ரக்டிவாக சொன்னால் வரலாற்றில் நிற்கலாங்க. கன்ஸ்ட்ரக்டிவாக செய்யாமல் கோஷம் போட்டால் என்ன ரெக்கார்ட் ஆகும்? எதிர்கட்சியினர் கோஷம்னு ஒத்த வரல முடிஞ்சிடும் மொத்தமே. ராகுல் காந்தி 20 நிமிஷம் பேசுனா ரெக்கார்ட் ஆகும். 20 நிமிஷம் கோஷம் போட்டு ரெக்கார்ட் ஆகுமா? எதிர்கட்சிகள் கோஷம்னு போட்டு ரெக்கார்டு முடிச்சிருவாங்க. பார்லிமெண்ட் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் கோஷம், எதிர்கட்சிகள் ஒத்த வரி. நீங்கள் எவ்வளோ நேரம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணி என்ன செய்ய? அதுக்கு நீங்கள் 3 நேரம் பேசியிருக்கலாம்ல, ஒவ்வொருத்தரும் பேசின ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல. பேசுனதுலேயே சில வரிகள் தூக்கிட்டதா? ஆமாம். அப்புறம் பொய்யா பேசினா என்ன செய்வாங்க? பொய்யா பேசினா பேசுனதுலேயே முக்கியமான விஷயம் அதுதான், அதையே தூக்கிட்டீங்கன்னு. முக்கியமானதான் பொய்ன்னு சொன்னேன். என்னன்னா ஏன்னா ஒன்று மிகை 2 பொய். பொய்னா அங்கேயே இன்னும் நம்ம கவுண்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. பொய்யா வரலாற்றில் பதிவாக கூடாது. அப்படித்தானே உங்களுக்கு இது வரைக்கும் வரலாறு பூரா மாற்றிட்டு ராஜராஜ சோழனை பற்றி ஒரு வாரம் போட்டுட்டு மோகலாய மன்னர் பற்றி 3 பக்கம் போட்டீங்க. பொய் சொன்னா நீ ரெக்கார்ட் பண்ணிக்கணும் சொன்னா இப்படி தான் பொய்ய பூரா ரெக்கார்ட் ஆயிரும். எப்படி அடிமைப்பட்டோங்கிறது பக்கம் பக்கமாக வரும். அதை எடுத்து போராடின மன்னர்களோ வென்ற மன்னர்களோ பற்றி ஏதாவது வருமா? வீர சிவாஜி பற்றி 2 பாறை, அடிமைப்படுத்தினவங்களை பற்றி 2 பாடம். இதுதானே நீங்கள் வச்சிருந்த வரலாறு. இல்லைன்னு சொல்லுங்க, இல்லை மாற்றி சொல்லுங்க. நீங்கள் நான் காட்டுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கேட்டால் காவி மயம், அந்த மயம், இந்த மயம் பை. வரலாற்றை, இந்திய வரலாற்றை, இந்தியன் ப்ரைடை எடுத்து கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதை ஏன் பேசுறீங்கன்னு கேட்குறீங்க. ஸோ ராகுல் காந்தி கன்ஸ்ட்ரக்டிவாக தன்னுடைய வேலை பண்ணால் அவருக்கு நல்லது, இல்லாட்டி அதே 99. நன்றி சார், உங்களுடைய நீங்கள் பகிர்ந்து நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.